நாம இன்னைக்கு பார்க்க போறது எஸ்லைன்ங்கிற ஒரு தரமான கொரியன் சீரிஸ் தாங்க. இவங்க எஸ்ன்னு எதை மீன் பண்றாங்கன்னு டைட்டில்லையே சொல்லிடுறாங்க. இதை வச்சு தாங்க மொத்த கதையே நகரும். இது ஒரு ஃபேண்டசி, மர்டர் மிஸ்ட்ரி, சஸ்பென்ஸ், த்ரில்லர் எல்லாமே கலந்த ஒரு சீரியஸ்னே சொல்லலாம். இந்த சீரிஸோட ஒன்லைனர் கேட்டாலே உடனே பார்க்கணும் போல இருக்குங்க. அதுதான் மெயின் பிளாட்டே. அது கதையோட ஆரம்பத்திலேயே அந்த கான்செப்டை பத்தி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இங்கேயே சொன்னா நல்லா இருக்காது, கதையோட பாருங்க. எபிசோட ஓபன் பண்ணா ஹாரன் சவுண்ட் கேட்டு ஒரு பொண்ணு தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறா. பார்க்க பரட்டத்தலையோட இருக்கா. குளிச்சு எத்தனை நாள் ஆச்சுன்னே தெரியலங்க. எவன்டா அது காலங்காத்தாலே ஹாரன் அடிச்சிட்டு இருக்கிறதுன்னு மெதுவா எஞ்சி வரா. வீட்டுக்குள்ள எந்த வெளிச்சமும் வராத அளவுக்கு வீட்டை அடைச்சு வச்சிருக்காங்க. தோ ஜன்னலை கூட பாருங்க எவ்வளவு அட்டையை வச்சு அடைச்சிருக்கான்னு. எட்டி பார்த்தா கார்ல இருக்கிற ஒருத்தர் ஸ்கூல் பொண்ண கார்ல ஏற சொல்லி கூப்பிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட மண்டையில இருந்து ஒரு சிகப்பு கோடு போயிட்டு இருக்கு. பக்கத்திலேயே அந்த காருக்குள்ள இருக்கிற ஒரு மண்டையில இருந்து 40-50 கோடு போயிட்டு இருக்குங்க. பொண்ணு கார்ல ஏறலன்னு கார் ஒரு பக்கம் போயிடுது. அப்ப எதிர்த்த வீட்டு ஆண்டிய பார்த்தா அது மண்டையில இருந்து 7-8 கோடு போயிட்டு இருக்கு. அவளை பார்த்து ஹாயின்னு கைய காட்டுறாங்க. ஆனா இவ டக்குன்னு அட்டையை மூடிட்டு உள்ள வந்துடுறா. சரின்னு டிவி பாக்குறா. அதுல வர ஆளுங்க மண்டையில கூட நிறைய சிகப்பு கோடு போயிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு போஸ்டர் பார்த்தா கூட அதுல இருக்கிற செலிபிரிட்டி மண்டையில இருந்து கோடு போயிட்டு இருக்கிறது இவ கண்ணுக்கு மட்டும் தெரியுது. இவளோட பேரு ஹயோன். இவளுக்கு இது பிறந்ததுல இருந்தே தெரியுதுங்க. இந்த கோடு என்ன தெரியுமா? யாரெல்லாம் இதுவரையும் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்களோ அவங்க தலையில எல்லாம் இந்த சிகப்பு கோடு வரும். அவங்க எத்தனை தடவை அப்படி இப்படி இருந்திருக்காங்களோ அத்தனை கோடு மண்டையில இருந்து போகும். அந்த சிகப்பு கோடு இவ கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். தோ ஹயோனோட அப்பா மண்டையில இருந்து நிறைய கோடு போகுதா. அதுல சில கோடு அவங்க அம்மா கிட்ட போனாலும் மீதி கொஞ்சம் அவ அம்மாவோட தங்கச்சி கிட்ட போகுது. அப்படின்னா அவளோட அப்பா அவங்க அம்மா கூடயும் இருந்திருக்காரு, ஆன்டி கூடயும் இருந்திருக்காருன்னு அர்த்தம். குட்டி பொண்ணா இருக்கிறப்ப ஹயோனுக்கு இது என்னன்னு தெரியல. அதனால அது எல்லாத்தையும் டிராயிங்கா வரையறா. அம்மா, அப்பா, ஹயோன், அது பக்கத்துல இன்னொரு ஆன்டின்னு போட்டு வரைஞ்சு அவங்க தலைக்கும் ஒரு கோடு போட்டு வச்சிருக்கா. இது மாதிரி இவ அனிமல்ஸுக்கு கூட டிராயிங் பண்ணி வச்சிருக்கா. இது எல்லாத்தையும் பாக்குறப்ப அம்மாவுக்கு ஆரம்பத்துல எதுவும் புரியல. ஆனா ஒரு கட்டத்துல அவ என்ன வரைஞ்சிருக்காங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிடுது. தான் புருஷன் தனக்கு துரோகம் பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சோன்னா அவரை பொண்ணு கண்ணு முன்னாடியே குத்தி கொன்னே போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் ஹயோனோட அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலங்க. அதுக்கப்புறம் அந்த கோடு மேட்டரை யார்கிட்டயுமே வெளில சொல்லாம தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிருக்கா. இதை யார்கிட்டயாவது சொன்னா அவங்க குடும்பத்துக்குள்ள கலவரம் ஆயிடும். ஒரு கட்டத்துக்கு மேல இதை தனக்குள்ளேயே வச்சுக்க முடியாம எத்தனையோ முறை தற்கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கா. செத்துடலாம்னு மாடியில இருந்து கீழே குதிச்சா கை கால் கூட உடைய மாட்டேதுங்க. தூக்கு மாட்டி செத்துடலான்னு பார்த்தா கயிறு அறுந்து போயிடுது. சரி, கையை அறுத்துக்கிட்டு ஸ்லோவா செத்துடலான்னு பார்த்தா அந்த காயம்லாம் திரும்ப மூடிடுது. இது சாபமா இல்ல அவளுக்கு யாராவது வச்ச சூனியமான அவளுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதனால இந்த சிகப்பு கோடு எப்படி வருது, யாரும் அதை உருவாக்குனாங்களா, அதோட இது தனக்கு மட்டும் இல்லாம வேற யாருக்கும் இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவளோட வாய்ஸ் ஓவர்ல இதெல்லாம் சொல்ற மாதிரி காட்டுறாங்க. இப்ப யாரோ கதவை தட்டுற சத்தம் கேக்குது. இவ வீட்டை விட்டே வெளில வர மாட்டாங்க. டோர்ல இருக்கிற லென்ஸை கூட அட்டையை வச்சு மறைச்சிருக்கா. அந்த அளவுக்கு யாரையும் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறவ யார் வந்திருக்காருன்னு பார்த்தா அது எய்த்த வீட்டு ஆண்டி. அவங்க பெல் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவ கதவே திறக்க மாட்டா. அவங்க புதுசா குடி வந்திருக்கிறதால ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்து பார்க்கலாம்னு வந்திருக்காங்க. ஆனா இவ என்ன சொன்னாலும் திறக்கிற மாதிரி இல்லங்க. அவ்வளோ ஏன், இதுக்கு முன்னாடி அவளுக்கு வந்த பார்சல் கூட வீட்டுக்கு வெளில தான் இருக்கு. எதையுமே உள்ள எடுத்துட்டு போகல. அந்த அக்கா வெயிட் பண்ணி பார்த்துட்டு டோர் ஓபன் பண்ணாததால அங்க இருந்து கிளம்ப அவங்க போயிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னதான் லைட்டா கதவை திறந்து கையை மட்டும் நீட்டி அந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறா. இவ ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் இருக்கும் போல. நல்லா மோந்து பார்த்து பயங்கரமா சாப்பிடுறா. அதே நேரம் இப்ப அந்த ஸ்கூல் பொண்ணை காட்டுறாங்க. இவளோட பேரு சியோன். சியோனை ஸ்கூல் மாடியில வச்சு ஒரு பொண்ணுங்க கேங் அவளை அடின்னு அடிச்சுட்டு இருக்காங்க. அதுலயும் ஜின்னு ஒரு பொண்ணு வேகமா வந்து அவளை ஒரே எத்தி பறக்க விட்டுடுறா. படிக்கிற வயசுல இதுங்க ஸ்கூல்லயே காசு கேட்டு அடிக்குதுங்க. காசு கேட்டு எடுத்துட்டு வரலையா. அதோட அவ அங்கிள் ஒரு போலீஸ்னு தெரிஞ்சும் போட்டு பொழந்து எடுக்கிறா. சமூகம் கொஞ்சம் பெரிய இடம் போல, அதான் ஸ்கூல்ல யாரும் கேட்கறது இல்ல. இன்னொரு பக்கம் இப்ப ஒரு மர்டர் ஸ்பாட்டை காட்டுறாங்க. அங்க ஹேனும் அவர் கூட வேலை பார்க்குற ஆபீசரும் வந்திருக்காங்க. ஹயோன் வீட்டுக்கு வெளில ஒரு காருக்கு மேல நிறைய கோடு வந்துச்சுல, அது இந்த போலீஸ்காரர் ஹேனோட மண்டையில தாங்க. ஆளு சரியான பிளே பாயா இருப்பான் போல, அதான் மண்டையில அத்தனை கோடு இருக்கு. காஃபி ஷாப்ல மேனேஜரா வேலை பார்க்குற ஒரு பொண்ணு வீட்லயே செத்து கிடக்கா. வீடே கலைஞ்சு கிடக்கு. ஆனா அந்த பொண்ணு ரூம் மட்டும் கிளீனா இருக்கு. ஆனா யாரும் உள்ள வந்ததுக்கான தடயமும் இல்ல. எதுவும் திருடனோட வேலையா இருக்குமான்னு பார்த்தா வீட்டுல இருக்கிற காசெல்லாம் அப்படியே தான் இருக்கு. எதுவும் காணா போன மாதிரி தெரியல. வேற ஏதாவது லீடு கிடைக்குமான்னு சுத்தி முத்தி பாக்குறப்ப அங்க ஒரு ஹோட்டலோட நிறைய பார்சல் பாக்ஸ் இருக்கிறத பாக்குறாரு. அடிக்கடி ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க போல. அப்பதான் பக்கத்துல விசாரிக்கும் போது நைட் ஒருத்தன் கருப்பு ஹெல்மெட்டோட இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கிறது தெரியுது. ஒருவேளை அது ஃபுட்டு கொண்டு வர டெலிவரி பாயா கூட இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு இருக்கிற ஒரே லீடு கருப்பு ஹெல்மெட் போட்ட டெலிவரி பாய் மட்டும்தான். சரி, அந்த பொண்ணை செக்ஷுவலா எதுவும் ஹராஸ் பண்ணிருக்காங்களான்னு பார்த்தா அதுவும் எதுவுமே கிடையாது. அதனால அந்த பொண்ணுக்கு இங்க தெரிஞ்சவங்க யாராவது இல்ல லவ்வர் இருக்காங்களான்னு விசாரிக்க சொல்றாரு. அடுத்த கொஞ்ச நாள்லயே ஹயோன் இருக்கிற ஏரியால அதே மாதிரியே திரும்ப ஒரு 20 வயசு பொண்ணு செத்து கிடக்கிறதா சொல்றாங்க. அந்த சம்பவம் நடந்த வீட்டுக்கிட்ட இருந்து நியூஸ்ல நியூஸ் ரிப்போர்ட்டர் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஒரு வீட்டுக்கு கருப்பு ஹெல்மெட் போட்டுக்கிட்டு வந்து ஒருத்தன் டோர் டெலிவரி பண்ணிட்டு போறான். அவனோட தலையில ஒரே ஒரு கோடு தாங்க இருக்கு. எல்லா ஆம்பளைங்க மண்டையிலயும் பல கோடு இருக்கிறப்ப அவன் மண்டையில மட்டும் ஒரே ஒரு கோடு தான் இருக்குன்னு ஹயோன் அதை ஆச்சரியமா பாக்குறா. அந்த ஏரியால இருக்கிறவங்க நியூஸ்ல பேசும்போதும் அந்த கருப்பு ஹெல்மெட் போட்டவனா பார்க்க முடியுது. கட் பண்ணா அதே கேட்டப் அதே ஸ்கூட்டி மாடல் வச்சிருக்கவன் அன்னைக்கு நைட்டு ஹயோன் இருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு வரான். இவ வீடு தான் எப்போதும் சைலண்டா இருக்குமே, ஒரு ஊசி விழுந்தா கூட கேட்கும். வண்டி சத்தம் கேட்டு எட்டி பாக்குறப்ப நியூஸ்ல பார்த்தா அதே ஆளு. உடனே போலீஸ் கிட்ட சொல்லலாம்னு போன் எடுத்தா அது
அது பல வருஷமா யூஸ் பண்ணாம சுவிட்ச் ஆஃப் ஆகி கிடக்கு. சரின்னு அதை சார்ஜ் போட்டுட்டு திரும்ப ஓடி வந்து பாக்குறா. அவன் ஆப்போசிட்ல இருக்கிற அக்கா வீட்டுக்கு போறான். இவ வீட்டுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு போனாங்கல்ல, அந்த அக்கா தான். ஐயோ அவங்களை எதுவும் கொண்டுட போறானோன்னு சார்ஜ் போட்டு இந்த போன் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ணவ, கருப்பு ஹெல்மெட் போட்ட ஒருத்தன் என் வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு வீட்டுக்கு போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப அங்க பார்த்தா அவன் அந்த அக்காவுக்கு தெரிஞ்ச ஆளா இருப்பான் போல. உள்ள வந்தவன் ஹெல்மெட்டை கழட்டுறான். ரெண்டு பேரும் சிரிச்சு பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி பயங்கரமா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்தோன்னே போலீஸ் கிட்ட எதுவும் சொல்லாம பாதியிலே அப்படியே கட் பண்ணிடுறான். ஸ்கூல்ல புல்லி கேங் சியோன் கிட்ட காசு எடுத்துட்டு வர சொன்னிச்சுங்கல்ல, அவகிட்ட காசு இல்லாததால ஸ்கூலுக்கே வராம இருக்கா. அதுல கடுப்பான புல்லி கேங் சியோனோட லாக்கரை உடைச்சு ஏதாவது தேருமான்னு பாக்குதுங்க. உள்ள பார்த்தா ஒரு கவர்ல ஹூடி இருக்கு, கூடவே ஒரு கிரீட்டிங் கார்டும் இருக்கு. அதை படிச்சு பார்த்துட்டு எல்லாம் சிரிக்குதுங்க. ஆனா அது அவளுக்கு யாரும் கொடுத்ததா இல்ல யாருக்கும் கொடுக்கறதுக்கு வச்சிருக்காளான்னு நமக்கு காட்டல. அதே நேரம் ஷிஃப்ட் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த அங்கிள் கிட்ட சியோன் காசு இருக்கான்னு கேக்குறா. அவரும் பர்ஸ்ல இருந்து கொஞ்சம் காசு எடுத்து கொடுத்துட்டு அப்புறமா கொஞ்சம் ஏடிஎம்ல எடுத்து தரேன்னு சொல்றாரு. அதுக்காக அடுத்த கேள்வியே எவ்வளவு எடுத்து கொடுப்பீங்கன்னு தாங்க கேக்குறா. என்ன இவளோட கேள்வியே தப்பா இருக்குன்னு பார்த்தா தூக்க கலக்கத்துல இருந்தவரு அப்பதான் அவன் முகத்துல அடிபட்டு இருக்கிறத பாக்குறாரு. முகம் மட்டும் இல்லாம கை கால்னு எல்லா இடத்துலயும் அடி விழுந்திருக்கு. என்னாச்சு யாராவது அடிச்சாங்களான்னு கேட்டா, அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு, காசு இருந்தா கொடுங்க இல்லனா விடுங்கன்னு உள்ள போய் கதவை சாத்திடுறா. அதுல இவருக்கு கடுப்பாயிடுது. சரி ஒரு தம்மா போடுவோமேன்னு ஜன்னல் பக்கம் வர அப்ப எழுத்த வீட்டை பாக்குறாரு. அங்க வீடே ஒரே அட்டையை வச்சு அடைச்சிருக்கு. ஒரே ஒரு கேப் மட்டும் தான் இருக்கு. ஹயோனுக்கு ஆப்போசிட் வீட்ல தாங்க இவங்க இருக்காங்க. அவரு அந்த வீட்டையே வித்தியாசமா பாத்துக்கிட்டு இருக்க அப்ப கரெக்டா அவருக்கு ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கால் வருது. உங்க ஏரியால இருந்து ஒரு பொண்ணு நைட் அவங்க வீட்டுக்கிட்ட கருப்பு ஹெல்மெட் போட்ட ஒருத்தரை பார்த்ததா சொல்லி கால் பண்ணாங்க. ஆனா நம்ம டெலிவரி பாய் பத்தியோ கருப்பு ஹெல்மெட் பத்தியோ நியூஸ்ல எதுவுமே சொல்லலன்னு சொல்றாரு. அப்புறம் எப்படி அவங்களுக்கு குறிப்பா கருப்பு ஹெல்மெட் மேல சந்தேகம் வந்து கால் பண்ணிருக்கணும்னு ஒரு கொஸ்டின் வருது. சரி எங்க இருந்து கால் வந்துச்சுன்னு கேட்டா இவரோட அபார்ட்மெண்ட்டை தான் சொல்றாங்க. அட்ரஸ் பார்த்தா இவரோட ஆப்போசிட் பில்டிங். ஹயோ நைட்டு கால் பண்ணியிருந்தால அவ்வளவுதாங்க சொல்றாங்க. இவர் இதுவரையும் ஹயோனா பார்த்ததில்ல. அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே ஹயோனோட வீட்டுக்கு வராரு. யாராதுன்னு லென்ஸ் வழியா எட்டி பார்த்தா ஒரு மண்டை மரம் மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு சிகப்பு கோடு இருக்குங்க. ஒருத்த மண்டையில இவ்வளவு கோடா? இப்பதான் முதல் தடவையா ஒரே ஆள்கிட்ட இத்தனை கோடு பாக்குறேன்னு முணுமுணுக்குறாங்க. நான் டிடெக்டிவ் கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி கதவு திறக்க சொன்னா கூட கதவு கிட்டே நின்னுகிட்டு கதவு திறக்க மாட்டா. அப்பதான் மேல இருந்து கண்ணாடி போட்ட ஒருத்தர் இறங்கி வராரு. நீங்க எவ்வளவு தட்டினாலும் அந்த பொண்ணு வெளில வராதுங்க. அது எப்ப பார்த்தாலும் வீட்லயே தான் அடைஞ்சு கிடக்கும். தோ அவளோட பொருளை கூட எடுக்க வெளில வராம இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. நேத்து நீங்க ரிப்போர்ட் பண்ணதை பத்தி விசாரிக்கணும்னு திரும்ப கதவை தட்ட அப்பதான் அவ கதவை திறக்கிறா. அதுவும் லைட்டா தான் திறக்கிறா. நைட்டு ஒருத்தன் கருப்பு ஹெல்மெட்டோட எய்தாப்ல இருக்கிற ஆன்டி வீட்டுக்கு போனான். அதான் சந்தேகப்பட்டு கால் பண்ணேன். ஆனா அது அவங்களுக்கு தெரிஞ்ச ஆள் போல. நான் தான் தப்பா நினைச்சு கால் பண்ணிட்டேன்னு சொல்றா. சரி நீ யாருமா, ஸ்கூல் படிக்கிறியா, உள்ள பேரண்ட்ஸ் யாரும் இருக்காங்களான்னு கேட்க அவ எதுவுமே பதில் சொல்லாம டக்குன்னு கதவை சாத்திடுறா. அவரும் அதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியாம சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு திரும்ப அதே வண்டி அதே ஹெல்மெட்டோட ஒருத்தன் இவளோட அபார்ட்மெண்ட்டுக்கு வர்றாங்க. ஷூ சத்தம் கேட்டு கதவு வழியா எட்டி பார்த்தா அவன் அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து போகும்போது இவளோட வீட்டை பார்த்தபடியே போறான். அதே நேரம் ஸ்டேஷன்ல முதல்ல அபார்ட்மெண்ட்ல இறந்த ஒரு பொண்ணுக்கு லவ்வர் இருக்கிறதா ஹேன் கிட்ட சொல்றாங்க. பேரு ஜாங் மின், ஆர்ட் ஸ்கூல்ல டீச்சரா இருக்காரு. அந்த பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி இவன் ரெகுலரா போற ஜிம்முக்கு போயிட்டு வந்திருக்கிறதா தெரிய வந்திருக்கு. இன்னொரு ஹைலைட் என்னன்னா அந்த ஜாங் மின் ஹேன் இருக்கிற ஏரியால தான் இருக்காராம். நம்ம ஏரியாவா, சரி போட்டோ காட்டுங்கன்னு கேட்க அது பார்த்தா ஹயோன் வீட்டுக்கு மேல குடியிருக்கிற ஆளு. அன்னைக்கு ஒரு நாள் ஹேன் ஹயோன் வீட்டுக்கு வந்தப்ப அவங்க வெளில வர மாட்டாங்கன்னு ஒருத்தர் சொல்லிட்டு போனார்ல, அந்த ஆளு தாங்க. சரிவா உடனே போலாம்னு ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்ப அப்ப ஹேனுக்கு ஒரு கால் வருது. போன்ல பேசினவரே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீங்க முன்னாடி போங்க நான் வரேன்னு சொன்னவரு அவர் ஒரு பக்கம் கிளம்பிடுறாரு. கார்ல போயிட்டு இருக்கும் போதே அப்பாவுக்கு கால் பண்ணிக்கிட்டே போறாரு. ஆனா அவர் அட்டன் பண்ண மாட்டாரு. நேரா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வராருங்க. அங்க இருக்கிற நர்ஸ் நீங்க தான் சானோட கார்டியனா, கேர்டேக்கர் அசந்த நேரத்துல அவர் எங்கேயோ போயிட்டாருன்னு பதட்டமா சொல்றாங்க. ஆனா ஹேன் அவங்க சொன்னதை கேட்டு நேரா ஹாஸ்பிட்டலோட மொட்டை மாடிக்கு வராரு. பார்த்தா அங்க ஒரு பெரியவர் ஓரத்துல ஏறி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவர் தான் ஹேனோட அப்பாவா இருக்கும் போல. அவர் இங்க இருக்கிறது தெரிஞ்சோன்னா நர்ஸ் எல்லாம் வந்து அவரை கைத்தாங்களா அழைச்சிட்டு போயிடுறாங்க. இவருக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக அட்மிட் ஆயிருக்காருன்னு இப்போதைக்கு எதுவும் சொல்லலங்க. அதே நேரம் போலீஸ்காரரு ஹயோனோட வீட்டுக்கு மேல இருக்கிற ஜாங்கோட வீட்டுக்கு வராரு. அங்க பார்த்தா கதவு திறந்துதான் இருக்கு. மெதுவா உள்ள வந்தா வீட்டுல யாருமே இல்ல. வீட்டை சுத்தி முத்தி பாக்குறாரு. அப்ப அங்க கடைசியா ஒரு ரூமுக்கு வர அந்த ரூமே ஏதோ சிகப்பு கலர்ல அரைகுறையா பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு. அதோட அங்க ஓரமா நிறைய கயிறு குமிச்சு கிடக்கு. அதை பார்த்தவரு ஹேனுக்கு டக்குன்னு கால் பண்ணி உடனே இங்க வாங்க, இந்த இடமே விசித்திரமா இருக்கு, ஏதோ தப்பா இருக்குன்னு கூப்பிடுறாரு. அப்ப பின்னாடி பார்த்தா அந்த ஜாங்மின் நிக்கிறாங்க. திடீர்னு கையில வச்சிருந்த கட்டையால அவரை அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடறான். அதுல ஹேனுக்கு இங்க ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் புரிஞ்சிருதுங்க. இங்க இவரால சமாளிக்கவே முடியல. போலீஸ்காரர் அடி வாங்கிக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல போலீஸ்காரர் அடிச்சு கட்டி வச்சவன் டக்குன்னு கருப்பு ட்ரெஸ்ஸும் கருப்பு ஹெல்மெட்டும் மாட்டிக்கிட்டு வீட்டுல இருந்து கிளம்புறான். இவன் தான் அந்த கருப்பு கில்லரா இருப்பான் போல. அவன் பில்டிங்ல இருந்து கீழே வந்தவன் நேரா எதிர்த்தாப்புல இருக்கிற அக்கா வீட்டை பாத்துக்கிட்டே போறான். இவன் கீழே போற சத்தம் கேட்டு ஏஞ்சி வந்த ஹயோன் ஜன்னல் வழியா அவன் ஆப்போசிட் பில்டிங் போறத பாத்துடுறான். போலீஸ்க்கு கூப்பிடலான்னு பார்த்தா போன் யூஸ் பண்ணாமே வச்சிருந்து அது ஆஃப் ஆயிடுது. இப்ப என்னடா பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தவ நம்மளே களத்துல இறங்குவோம்னு முடிவு பண்றா. அதனால கண்ணாடி போட்டுக்கிட்டு கையில கத்தி எடுத்துக்கிட்டு வீட்டுல இருந்து கிளம்புறா. இவ வெளி உலகத்துக்கு போயே பல வருஷம் இருக்கும் போலங்க. கை கால்லாம் பயங்கரமா நடுங்குது. அந்த நடுக்கத்தோடய தள்ளாடிக்கிட்டே தான் கீழே இறங்கி வரா. ஒரு கட்டத்துல அடுத்த அடி கூட எடுத்து வைக்க முடியாம தலை சுத்தி கீழே விழுந்துடுறாங்க. ஹெல்மெட் போட்ட ஜாங் மின் அக்கா வீட்டுக்கு வர அவங்களும் தெரிஞ்சவங்க மாதிரி கதவு
திறந்து உள்ள விடுறாங்க. ஆனா இவன் போன தடவை அவங்க கூட நெருக்கமா இருந்தவனா என்னன்னு தெரியலங்க. அவனை ஒழுங்கா கவனிச்சவங்க சடனா சந்தேகம் வந்து யாரா இவன்னு பாக்குறாங்க. அப்ப ஹெல்மெட் அவுத்தோனதான் அவன் ஏத்தாப்புல இருக்கிற ஜாங்மின்னு அவங்களுக்கு தெரியுது. நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு குழப்பத்தோட பாக்குறாங்க. கொய்யால இவனுக்கும் சிகப்பு கோடு கண்ணுக்கு தெரியுதுங்க. அக்கா தலையில பல கோடுங்க இருக்கிறத பாக்குறான். இவன் கிட்ட இருக்கிற ஒரு கோடும் அவங்க கிட்ட கனெக்ட் ஆகுது. போன தடவை இவங்க வீட்டுக்கு வந்தவன லாங்ல இருந்து தான் காட்டினாங்க. இவன் தானான்னு நமக்கு தெரியல. ஜாங்கின் திடீர்னு அவங்கள கழுத்து நெரிச்சு கொல்ல பார்க்க அவங்கள விட்டுன்னு அப்ப ஒரு குரல் கேக்குது. திரும்பி பார்த்தா கத்தியோட ஹயோன் வந்து நிக்கிறா. என்னம்மா கத்தியோட வந்திருக்க, என்ன குத்த போறியான்னு கேட்டவன் மெதுவா அந்த கத்திய வாங்குறான். உன் கையை இந்த ஆட்டம் ஆடுது, நீ என்ன குத்த போறியா அப்படின்னு சொன்னவன் மெதுவா அவளோட வயித்துல கத்தி இறக்கிறாங்க. இப்ப திரும்ப அக்காவை கொல்ல போக அவங்க பக்கத்துல இருந்த ஒரு பொருள் எடுத்து அவன் மண்டையிலே அடிய போட்டுறாங்க. அதுல அவனோட கண்ணாடி கீழே விழுந்துருது. அது இல்லைன்னா சுத்தமா கண்ணு தெரியாது போல. என் கண்ணாடி எங்கன்னு கண்ணு தெரியாம தரைய தடவ ஆரம்பிச்சிடுறான். அக்கா ஹயோனுக்கு என்னாச்சுன்னு போய் பாக்குறாங்க. அவ அன்கான்சியஸா இருக்கா. இந்த வீட்டுல இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரம் அப்பதான் ஹேனும் அந்த இடத்துக்கு வந்து சேர்றாரு. வேகமா மேல ஓடுறப்ப பார்த்தா ஹயோனோட கண்ணாடி கீழே கிடக்கிறத பாக்குறாரு. அதை எடுத்து வச்சுக்கிட்டு மேல ஏறினா ஹயோனோட வீடு திறந்து கிடக்கு. என்ன ஆள் வந்தா கூட திறக்காத வீடு இன்னைக்கு திறந்து கிடக்குன்னு உள்ள வந்து பார்த்தா ஹயோனா ஆளை காணும். ரூமுக்குள்ள போனா அவ இதுவரையும் சிகப்பு கோடு விஷயமா பண்ண ஆராய்ச்சி எல்லாம் இருக்கு. என்ன என்கொயரி போர்டு மாதிரி என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கான்னு அதை பாத்துக்கிட்டு இருக்க அப்ப திடீர்னு அந்த வீட்டுல இருந்து அலற சத்தம் கேக்குது. டக்குன்னு ஓடி வந்து அந்த வீட்டுல ஒட்டி இருக்கிற அட்டையெல்லாம் எடுத்துட்டு பாக்குறாரு. அங்க ஜாங்கின் அக்காவை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அவன் அந்த அக்காவை கழுத்தை நெரிச்சு கொல்ல பார்க்க கரெக்டா ஹயோன் மயக்கம் தெளிஞ்சு எழுச்சிடுறா. இவளுக்கு தான் எதுவுமே ஆகாதே அப்படியே தேய்ச்சிக்கிட்டே வந்து அவன் காலிலேயே கத்தி இறக்கிறாங்க. உடனே அவன் காலில் குத்தி இருக்க கத்தியவே பிடிங்கி அவளை கொல்ல போக கரெக்டா ஹேன் அந்த வீட்டுல இருந்தே இவனை சுட்டுறாரு. சுட்டதுல அவனோட சிகப்பு கோடு கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது. என்னோட கோடு அழிய ஆரம்பிச்சிட்டுன்னு சொல்லிக்கிட்டே செத்துடுறாங்க. அதுக்கப்புறம் பாடியை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அனுப்பி வச்சிடுறாங்க. ஹயோனோட காயத்துக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி முடிக்க அப்பதான் இந்த சம்பவம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஏரியால ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு சியோன் அங்க வரா. ஹயோனை பார்த்தவ என்னடி இந்த நேரத்துல கூலிங் கிளாஸோட நிக்கிறேன்னு கேட்க அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் தெரியும்னு ஹேனுக்கு தெரியுது. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹயோனை உனக்கு ஏற்கனவே தெரியுமான்னு கேட்க அவங்க ரெண்டு பேரும் மிடில் ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவங்கன்னு சொல்றா. அதோட அவ சின்ன பொண்ணா இருக்கிறப்ப அவங்க அம்மா அப்பாவை கொண்டுட்டு ஓடி போயிட்டாங்கன்னு சொல்றா. அதே நேரம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹயோன் மொட்டை மாடியில உட்காந்துருக்க அப்ப பிரைவேட் நம்பர்ல இருந்து அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதுல நீ பாக்குற உலகத்தை என்னாலையும் பார்க்க முடியும் அப்படின்னு ஸ்கூல் பேர் போட்டு அந்த ஸ்கூலுக்கு வான்னு மெசேஜ் போட்டிருக்கு. ஒருத்தர் உயிரை காப்பாத்துறதுக்காக வெளி உலகத்துல கால் எடுத்து வச்சதுல ஹயோனுக்கு வெளி உலகத்தை பாக்குற பயம் கொஞ்சம் போயிடுச்சு. அதனால வீட்டை அடைச்சு வச்சிருந்த அட்டையெல்லாம் தூக்கி வீசிட்டு இப்பதான் வீட்டை வீடு மாதிரி மாத்த ஆரம்பிக்கிறா. அதே நேரம் சியோன் சில நாட்களுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு வராங்க. அவ உள்ள வந்தோடனே மொத்த கிளாஸும் அவளை கலாய்க்க ஆரம்பிச்சிடுது. எதுக்குடா கலாய்க்கிறாங்கன்னு பார்த்தா அவளோட இடத்துல அவ லாக்கர்ல இருந்த டிஸ்கவர் இருக்கு. அதை வச்சு அவ லவ்வர் மேட்டரை தான் கலாய்க்கிறாங்கன்னு புரிஞ்சிடுது. எல்லாரும் முன்னாடியும் அவளை அப்படி பண்றது அவளால தாங்கிக்கவே முடியலங்க. அது மட்டும் இல்லாம கிம் அந்த கிரீட்டிங் கார்டை எல்லாரும் முன்னாடியும் படிச்சு காட்டிடுறா. இவளை இதுக்கு முன்னாடி ஜின்னு சொல்லிட்டோங்க. ஆனா இவ பேர் கிம். எல்லாரும் முன்னாடியும் அப்படி பண்ணது சியோனுக்கு கோவம் வந்துடுது. வேகமா வந்து கிம்ம கீழே தள்ளி விட்டுறா. சியோன் அந்த கார்டை புடுங்க பார்த்தா கிம் அவ மேல ஏறி பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சிடுறா. அப்ப கரெக்டா டீச்சர் உள்ள வர கிம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவளை பிடிச்சி ஒரே தள்ளிடுறாங்க. அதோட அங்க ஸ்டூடெண்ட்ஸ் கையில கிரீட்டிங் கார்டை பார்த்தவங்க அதை புடுங்கி கிழிச்சு தூக்கி போட்டுறாங்க. கிம்ம ஒரு மரம் மறைச்சா அவ திமுறா நின்னுட்டு இருக்கா. ஆனா சியோன் தேம்பி அழுதுகிட்டு இருக்காங்க. அதனால டீச்சர் அவளை தனியா கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. சியோன் சோகமா இருக்கிறதால அவளை ஆறுதல் படுத்த பாக்குறாங்க. ஆனா அவ அவங்க பேசுறத கொஞ்சம் கூட காதல வாங்காம நான் போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. கட் பண்ணா அன்னைக்கு ஈவினிங் ஸ்கூலை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறா. கிளாஸ்ல இருந்து கடைசியா அவ தாங்க கிளம்புறா. அப்ப அங்க அவளோட கபோர்ட்ல ஒரு கண்ணாடி இருக்கிறத பாக்குறா. அவளுக்கு அந்த கண்ணாடி எப்படி வந்துச்சு, அது யாரோடதுன்னு ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் அது நல்லா இருக்கேன்னு எடுத்து வச்சுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறா. இன்னொரு பக்கம் இந்த கில்லர் வேற எதுக்காக அந்த பொண்ணுங்களெல்லாம் கொண்டு இருப்பான்னு மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்காங்க. விசாரிச்சு பார்த்த வரையும் எதுவும் லீடும் கிடைக்கல. அதனால ஹேன் வேற ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பாக்குறதுக்காக ஜாங்மினோட வீட்டுக்கு வராரு. வீட்டை சுத்தி முத்தி சர்ச் பண்ணவரு கடைசியா போலீஸ்காரர் அடிச்சு வச்சிருந்த ரூமுக்குள்ள வராரு. அந்த ரூமே ஏதோ சிகப்பு கலர்ல அரைக்குறையா பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்குன்னு சொன்னோம்ல, அப்படிதான் இவருக்கும் ஏதோ வித்தியாசமா ஃபீல் ஆகுது. டார்ச் அடிச்சு நல்லா கிட்ட போய் பாக்குறப்பதான் அது பெயிண்டிங்கே இல்ல, எல்லாமே கோடுங்கன்னு தெரியுது. அட ஆமாங்க, அவ்வளவு கோடும் சேர்ந்துதான் ஏதோ பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு. ஆனா அது என்ன ஏதுன்னு அவருக்கு ஒன்னும் புரியலங்க. இன்னொரு பக்கம் இங்க வீட்டுல சியோன் ஸ்கூல்ல இருந்து எடுத்துட்டு வந்த கண்ணாடியை போட்டு பாக்குறா. அதை போட்டோன்னே பார்த்தா அவ தலையில ஒரு கோடு தெரியுது. அதை தொட்டு பார்க்கலாம்னு ட்ரை பண்றா. ஆனா அதை தொட முடியல. என்ன தலையில சிகப்பு கலர் கோடெல்லாம் முளைச்சிருக்கு, அது என்ன கோடுன்னு வேற அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அது என்னன்னு தெரியாம ஒரே குழப்பத்துல பாத்துக்கிட்டு இருக்க அப்பதான் டியூட்டி முடிஞ்சு ஹேன் வீட்டுக்கு வராரு. அங்கிள் வந்துட்டாருன்னு ரூம்ல இருந்து வெளில வந்து பார்த்தா அவர் தலையில ஏதோ மரம் வளர்ந்த மாதிரி இருக்கு. அதை பார்த்தோன்னே சியோன் அப்படியே மிரண்டு போய் அலற ஆரம்பிச்சிடுறா. அந்த பயத்துல வேகமா உள்ள ஓடி போய் கதவை சாத்திடுறாங்க. இவ எதுக்காக என்ன பார்த்து இப்படி அலறிட்டு ஓடுறான்னு ஹேனுக்கு ஒண்ணுமே புரியல. அவளே கொஞ்ச நேரம் கழிச்சு அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வீட்டுல இருந்து வெளில வரா. சுத்தி முத்தி ஆச்சரியமா பாத்துக்கிட்டே போக அதங்க நின்னுட்டு இருந்த ஹயோன் பாத்துடுறா. இவளுக்கு ஏற்கனவே ஜாங்மினோட கண்ணாடி மேல சந்தேகம் இருந்துச்சு. இப்ப அதே மாதிரி இவ ஒரு கண்ணாடி போட்டுட்டு போறத பார்த்துட்டு இன்னும் சந்தேகம் வந்துடுது. சியோன் கண்ணாடி போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள வர அங்க பார்த்தா உலகமே சிகப்பு கோடா இருக்கு. கூட இருக்கிறவங்க கூட சேர்ந்து இருந்திருந்தா அவங்க கூட கோடு கனெக்ட் ஆகுது. வேற யார் கூடயாவது சேர்ந்து இருந்திருந்தா அந்த கோடு அவங்க கிட்ட போகுது. அதுலயே சியோன்
சியோனுக்கு இது என்ன கோடுன்னு புரிஞ்சிடுதுங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே என்னடா இது இவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு ஒரே ஆச்சரியமா போயிடுது. அந்த கண்ணாடியோட அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வரா. அங்க பார்த்தா ஸ்கூல் படிக்கிறப்பே அவங்க மண்டையில அவ்வளவு கோடுங்க இருக்கு. பசங்க பொண்ணுங்க மண்டையில மட்டும் இல்லாம டீச்சர் மண்டையிலயும் கோடு இருக்குங்க. ஸ்கூல்ல இருக்கிற மொத்த டீச்சர்லயே இங்கிலீஷ் டீச்சருக்கு மட்டும் தாங்க மண்டையில கோடு இல்ல. சரி புள்ளி கேங்க போய் பாப்போம்னு பார்த்தா அதுங்க எல்லாரோட மண்டையிலயும் கோடு இருக்கு. அதுலயும் கிம்முக்கு அவளோட மண்டையில இருந்து பக்கத்துல இருக்கிற ரூமுக்குள்ள ஒரு கோடு போகுது. என்ன கோடு இந்த பக்கம் போகுது, அப்படி எங்க தான் போகுதுன்னு வந்து பார்த்தா அது ஸ்டாஃப் ரூம். இங்க அப்படி கோடு யார்கிட்ட கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்தா கொரியன் டீச்சரும் கிம்மும் லிங்க்ல இருக்காங்க. இந்த கண்ணாடியை வச்சுக்கிட்டு கிம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த டைம்ல தாங்க இந்த ஸ்கூலுக்கு புதுசா ஒரு பொண்ணு வந்து சேர்றா. இது யாருன்னு தெரியுதா? வேற யாரும் இல்லங்க, ஹயோன் தான். பரட்ட தலையோட இருந்தவ ஹேர் கட் எல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே ஆளே மாதிரி டீசென்டா வந்து நிக்கிறா. உன்ன கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரோ பண்ணிக்கன்னு சொன்னா அவ ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே சைலண்டா நின்னுட்டு இருக்கா. ஹயோனால பார்க்க முடியறத இன்னொரு ஆளாலையும் பார்க்க முடியாதுன்னு ஸ்கூலுக்கு வர சொல்லியிருந்தாங்கல்ல, அது இந்த ஸ்கூல் தான். இவ பேசாமையே நிக்கிறதால சரி போய் உன் இடத்துல உட்காருமான்னு சொல்லிடுறாங்க. அவளும் சைலண்டா வந்து உட்காந்துடுறா. ஒலி கேங்க்கு நமக்கு அடுத்த ஆடு சிக்கிடுச்சுன்னு பாத்துக்கிட்டு இருக்க சியோன் இவ எதுக்கு இங்க திடீர்னு வந்து சேர்ந்திருக்கான்னு ஒரே குழப்பத்துல இருக்கா. அன்னைக்கு ஹேங் செத்து போன ஜாங்மீனோட டீடைல்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க அப்ப அவரோட ப்ரொஃபைல பாக்குறாரு. அந்த போட்டோல அவர் கண்ணாடி போட்டிருக்கிறத கவனிக்கிறாரு. உடனே அன்னைக்கு எடுத்துட்டு வந்த எவிடன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா கத்தியில இருந்து எல்லாமே இருக்கு, ஆனா கண்ணாடி மட்டும் இல்ல. அதனால அவன் கடைசியா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துக்கு முன்னாடி சியோன் படிக்கிற ஸ்கூல்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தானு ஹேன் அவனை பத்தி விசாரிக்கிறதுக்காக அந்த ஸ்கூலுக்கு வராரு. கூட வேலை பார்த்த டீச்சர்ஸ் கிட்ட கேட்டா தெரியும்னு நேரா ஸ்டாஃப் ரூமுக்கு வராரு. ஸ்டாஃப் ரூம்ல ஒருத்தரையும் காணும். என்னடா ஒருத்தரை கூட காணும்னு பாத்துக்கிட்டு இருக்க இங்கிலீஷ் டீச்சர் திடீர்னு அவங்க கேபின்ல கீழே இருந்து எந்திரிக்கிறாங்க. ஹேன் நான் ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்ல டீச்சருக்கு உடனே ஒரு சியோனோட மாமாங்கிறது புரிஞ்சிடுது. சரி சியோனை பத்தி விசாரிக்க தான் வந்திருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு சியோனை பத்தி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதாங்க அவரு நான் சியோனுக்காக வரல, ஒரு மர்டர் கேஸ் விஷயமா வந்திருக்கேன்னு சொல்றாரு. உங்களுக்கு இங்க வேலை பார்த்த மேக்ஸ் டீச்சர் ஜாங்மீனை பத்தி தெரியுமான்னு கேட்க அப்பதான் அவங்களுக்கு ஜாங்மீன் செத்துட்டாருன்னு புரியுது. ஜாங்மீன் கண்ணாடி போட்டிருப்பாரான்னு கேக்குறாரு. இவங்க அப்படி எதுவும் பார்த்த மாதிரி தெரியலன்னு சொல்றாங்க. அவங்கள்ட்ட விசாரிச்ச வரையும் எந்த லீடும் கிடைக்கல. சரின்னு அங்க இருந்து கிளம்ப அப்ப அவங்க சட்ட பட்டனை மாத்தி போட்டிருக்கிறத பார்த்துட்டு சொல்றாரு. அவங்களும் சிரிச்சுக்கிட்டே கரெக்டா மாத்தி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறாங்க. ஹேனும் அங்க இருந்து கிளம்பிடுறாருங்க. இன்னொரு பக்கம் புள்ளி கேங் இன்னும் சியோன் கிட்ட காசு கேட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. கிம் காசு எங்கன்னு கேட்க அவன் என்கிட்ட காசெல்லாம் இல்ல, என்னால கொடுக்க முடியாது, என்ன தொல்லை பண்ணாதன்னு சொல்லிடுறா. அதுல கடுப்பான கிம் சியோனை ஒரே உத விட்டு பறக்க விட்டுறாங்க. அப்ப கரெக்டா அவளை அடிக்காதேன்னு ஹயோன் வந்து அங்க நிக்கிறா. என்னடி நீ இவளுக்கு சப்போர்ட்டா திமிரா வந்து நிக்கிறேன்னு சட்டையை பிடிச்சிடுறா. அதுல காண்டான ஹயோன் என் மேல கைய வைக்கிறியான்னு கிம்மோட டைய பிடிச்சிக்கிட்டு மாடியில இருந்து தொங்க ஆரம்பிச்சிடுறா. வா ரெண்டு பேரும் ஒன்னா போலாம்னு டைய பிடிச்சிக்கிட்டு கூப்பிட கிம் உயிர் பயத்துல கதற ஆரம்பிச்சிடுறா. இனிமே எங்கள்கிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்க மாட்டேன்னு வாக்கு கொடுன்னு சொல்ல அவளும் பயத்துல சரி எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறா. அவ அப்படி சொன்னோன்னு தாங்க ஹயோன் இறங்கி வரா. கொஞ்சம் விட்டா நம்மள கீழே தள்ளி விட்டு கொண்டு இருப்பான்னு கிம் பயத்துல அங்கிருந்து போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹேன் ஜாங்மின் ரெகுலரா வர பாருக்கு வராரு. அவர் போட்டோவை காட்டி தெரியுமான்னு கேட்க அங்க கரெக்டா ரெகுலரா வர கஸ்டமர்னு சொல்றாங்க. அவரை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்க அந்த ஆளு குடிச்சிட்டு தானா பேசிக்கிட்டு 1 2 3 கவுண்ட் பண்ணிட்டு இருப்பாராம். அது ஒண்ணும் இல்லங்க, குடிச்சிட்டு இங்க இருக்கிற கஸ்டமர் மண்டையில எத்தனை கோடு இருக்குன்னு கவுண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் அப்படி பண்றதை பார்த்து கஸ்டமர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவரை அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படின்னு சொன்னவன் ஹேன் கையில இருக்கிற போட்டோவை பார்த்துட்டு அவர் எப்போதும் கண்ணாடி போட்டிருப்பாருன்னு சொல்றான். கண்ணாடி விஷயத்துல அவர் டவுட்டா இருந்தது இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. இன்னொரு பக்கம் அன்னைக்கு நைட்டு கிம் எங்கேயோ தனியா போயிட்டு இருக்கா. அவளை சியோன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரா. ஸ்கூல்ல பார்த்தது இப்ப வெள்ளையும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. கொரியன் டீச்சரையும் இவளும் வெளில தனியா மீட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா வேற பேசிக்கிறாங்க. இவ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. கரெக்டா கிடைச்சிட்டு அவங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா நிக்கிறதா இவ போட்டோ எடுத்துடுறா. அவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல ரூம் போடுறாங்க. அவங்க ரூமுக்கு போன உடனே சியோன் அவ எடுத்த போட்டோவை கிம்முக்கு சென்ட் பண்ணிடுறா. இருந்தாலும் அவ அதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட பயப்படலங்க. லூஸ், நீ ஒரு விஷயத்த மறந்துட்டடி, இந்த போட்டோனால டீச்சருக்கு தான் பிரச்சனை வரும், நான் மைனருங்கிறதால எனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிடுறா. அவ அப்படி சொன்னோடதான் சியோனுக்கு வேற ஒரு ஐடியா வருது. அதை வச்சு மைண்டுக்குள்ளே வேற ஏதோ அடுத்த ஒரு பிளான் போடுறாங்க. ஒரு நாள் டீச்சர்ஸ் எல்லாம் ஸ்டாஃப் ரூம்ல உட்கார்ந்துருக்க அப்ப கொரியன் டீச்சருக்கு ஒரு மெசேஜ் வருது. ஓபன் பண்ணா பிரைவேட் நம்பர்ல இருந்து அவரும் கிம்மும் சேர்ந்து இருக்கிற போட்டோ வந்திருக்கு. இங்க எல்லாம் டீச்சர் இப்படி பண்ணா வேலையை விட்டு தூக்குறது மட்டும் இல்லாம பெரிய கேஸ் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வேலையும் பார்க்க முடியாது. அதனால போட்டோவை பார்த்தோன்னா அப்படியே ஆடி போயிடுறாருங்க. அது மட்டும் இல்லாம கேஷா 20 மில்லியன் வேணும்னு வேற கேட்டிருக்கா. யாரு போட்டோ எடுத்தது யாரு மிரட்டுறதுன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. சியோன் இந்த காசை வச்சு எங்கேயாவது போய் செட்டில் ஆயிடலாம்னு பாக்குறாங்க. எப்படி நடந்ததால டீச்சர் ஸ்கூல்ல ஏதாவது தெரிஞ்சு மாட்டிக்க போறோம்னு அதுல இருந்து கிம் கிட்ட சிடு சிடு நடந்துக்கிற மாதிரி வெளில காட்டிக்கிறாரு. ஒரு நாள் ரெண்டு பேரும் ஸ்கூல்ல தனியா மீட் பண்ணி இப்படி யார் பண்ணதுன்னு இதை பத்தி பேச அப்பதான் இவ அந்த போட்டோ எடுத்தது வேற யாரும் இல்ல சியோன்னு அவர்கிட்ட சொல்றா. ஐயோ அவ எதுக்காக இப்படி பண்ணா, இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட போறான்னு இன்னும் குழப்பமும் பயமும் அதிகமாயிடுது. ஆனா அந்த கிம் அதெல்லாம் கொஞ்சம் கூட பெருசா எடுத்துக்காம அவ எனக்கு என்னன்னு கேஷுவலா கிளம்பிடுறா. அதே நேரம் இந்த சியோன் கொரியன் டீச்சருக்கு மட்டும் ஆப்பு வைக்கலங்க, சயின்ஸ் டீச்சருக்கும் பெருசா வச்சிருக்கா. ஸ்டாஃப்
ஸ்டாஃப் ரூம்ல அவரோட இடத்துல அந்த ஆளும் அங்க வேலை பார்க்குற லேடி டீச்சரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி போட்டோ அங்க வச்சிருக்கா. அதை பார்த்தோன்னா ஆள் அப்படியே ஜர்க் ஆயிடுறாரு. இதனால இந்த சியோனோட ஆக்டிவிட்டியே மாறிடுதுங்க. அவளாலதான் யாரு எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு நல்லா பார்க்க முடியுது. அதனால அவ வழக்கம் போல யாருக்கும் பயந்துகிட்டு இல்லாம யார் வந்தாலும் பாத்துக்கலாம்னு புது விதமா மாறி கேஷுவலா இருக்க ஆரம்பிச்சிடுறா. அது மட்டும் இல்லாம கிம் கூட்டாளியோட லவ்வர் கூடவே கடலை போட ஆரம்பிச்சிடுறா. நீ என்னடா இவ கூட எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கேன்னு அவளுக்கு வயிறு எறிய ஆரம்பிச்சிடுதுங்க. இவளோட இந்த மாற்றத்தை ஹயோன் நல்லாவே கவனிக்க ஆரம்பிச்சிடுறா. அதோட சயின்ஸ் டீச்சருக்கும் லேடி டீச்சருக்கும் ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கிறதையும் பாத்துடுறா. அதுல சியோன் போட்டிருக்க கண்ணாடி மேல இன்னும் சந்தேகம் அதிகமாயிடுதுங்க. அதனால அவகிட்டே டைரக்டா என்ன புதுசா ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன்னு கேட்க கண்ணு கொஞ்சம் மங்க ஆரம்பிச்சுட்டு அதான் போட்டிருக்கேன்னு சொல்லி சமாளிக்கிறா. டக்குன்னு ஹயோன் அந்த கண்ணாடியை எடுத்துடுறா. நீ இதை போட்டிருக்கும் போது உன்னால சிகப்பு கோடு எதையும் பார்க்க முடியுதான்னு கேட்க இந்த மேட்டர் எப்படி இவளுக்கு தெரியும்னு சியோனுக்கு ஷாக் ஆயிடுது. ஹயோன் என்னாலையும் அந்த சிகப்பு கோடை பார்க்க முடியும்னு சொல்ல சரி அப்ப என் தலையில எத்தனை கோடு இருக்குன்னு சொல்லு பாப்போம்னு கேக்குறா. இவளும் கரெக்டா ஒரு கோடு இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இது பேர் எஸ் லைன். அது அந்த பொண்ணுக்கு 4 இருக்கு, இந்த பையனுக்கு 7 இருக்கு, கொரியன் டீச்சருக்கு 10க்கு மேல இருக்கு. அது மட்டும் இல்லாம சயின்ஸ் டீச்சரும் கணக்கு டீச்சரும் கள்ள தொடர்புல இருக்காங்கன்னு எல்லாத்தையும் புட்டு வைக்கிறா. அதை கேட்டதுக்கு அப்புறம் தாங்க சியோன் அவளை நம்புறா. உனக்கு இந்த கண்ணாடி எப்படி கிடைச்சதுன்னு கேட்க சியோன் இந்த கண்ணாடி என் கபோர்ட்ல இருந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு கூட தெரியாதுன்னு சொல்றா. இந்த கண்ணாடி ரொம்ப டேஞ்சரானது, இதனால பல பிரச்சனை வரும், இதை யூஸ் பண்ணாதன்னு சொல்ல அவ கண்ணாடியில என்னடி டேஞ்சர் வர போதுன்னு அதை அவகிட்ட இருந்து புடுங்கிட்டு போயிடுறா. அதுல இருந்து கட் பண்ணா அன்னைக்கு ராத்திரி சியோனும் அவ பாய் ஃப்ரெண்டும் ரூம் போட்டு பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரொமான்ஸுக்கு நடுவுல டீச்சர் கிட்ட இருந்து அவளுக்கு மெசேஜ் வருது. நீ கேட்ட 20 மில்லியன் ரெடியா இருக்கு, நைட்டு ஸ்கூல் மொட்டை மாடிக்குவான்னு மெசேஜ் பண்ணிருக்காருங்க. அதை பார்த்தோன்னே அந்த பையல அழைச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. பின்னாடியே யாரோ ஒரு ஆள் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. 2 பேரும் வழியில போட்டோ பூத் பார்த்துட்டு அதுக்குள்ள போறாங்க. ஃபாலோ பண்ணிட்டு வந்தது வேற யாரும் இல்லங்க, கிம் தான். சியோனும் ஹயோனும் பாத்ரூம்ல நின்னு கண்ணாடி எஸ் லைன் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இவ அங்க உள்ளதாங்க இருந்திருக்கா. அவங்க பேசிட்டு இருந்த எல்லா மேட்டரையும் மொத்தமா காதுல வாங்கிடுறா. சியோன் பேக வெளில வச்சுட்டு பூத்துக்குள்ள போய் போட்டோ எடுக்க போக அந்த கேப்ல உள்ள போந்த கிம் அவ பேக்ல இருந்த கண்ணாடிய தூக்கிட்டு போயிடுறா. சியோன் போட்டோ எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வெளில வர பேக்ல பார்த்தா அந்த கண்ணாடிய காணும். உள்ள எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டோமான்னு தேடி பாக்குறா, அங்க இல்ல. சரி ஹோட்டல்ல எதுவும் வச்சுட்டு வந்துட்டோமான்னு அங்க வந்து கேட்டு பாக்குறா, அங்கேயும் இல்ல. இங்க சியோன் கண்ணாடிய தேடிட்டு இருக்க அதே டைம்ல கிம் கண்ணாடிய போட்டுக்கிட்டு ஊர் சுத்தவே ஆரம்பிச்சிடுறா. அவளுக்கு தான் இது என்ன கண்ணாடின்னு நல்லா தெரியுமே, அதனால நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டே பாத்துக்கிட்டு போறா. ஹயோன் வர அந்த கண்ணாடி டேஞ்சர் ஆனது, யூஸ் பண்ணாதேன்னு சொல்லிட்டு இருந்தால, அதனால அவ தான் எடுத்திருப்பான்னு நினைச்சுக்கிறா. உடனே அவளுக்கு கால் பண்ணி என் கண்ணாடி எங்கடின்னு கேட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடி வளர்ற, நான் ஏன்டி அந்த கண்ணாடி எடுக்க போறேன்னு கேட்க இரு நான் இப்ப ஸ்கூலுக்கு போறேன், போயிட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன்னு காலை கட் பண்ணிட்டு கிளம்பிடுறா. என்ன இவ கால் பண்ணி கண்ணாடி எங்கன்னு கண்ணா பண்ணான்னு திட்டினா இந்த நேரத்துல ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்றான்னு ஒண்ணுமே புரியல. சியோன் காசுக்காக வேக வேகமா ஸ்கூலோட மொட்டை மாடிக்கு வந்து சேர்றா. அங்க கொரியன் டீச்சர் இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருங்க. நாம தான் போட்டோ சென்ட் பண்ணோம்னு சொல்லாம அவரே கரெக்டா கூப்பிட்டதை வச்சு கிம் தான் அவர்கிட்ட சொல்லிருப்பான்னு புரிஞ்சிடுது. சரி காசு ரெடியா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, காசு எங்கன்னு கேட்க அவரு நான் குழந்தை குட்டிக்காரம்மா, அடுத்த குழந்தை வேற பிறக்க போகுது, இதெல்லாம் என் வேலை போச்சுன்னா என் குடும்பம் நாரி போயிடுமான்னு கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாரு. டீச்சர் இவகிட்ட போட்டோ டெலீட் பண்ண சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கும் போதே பொண்டாட்டி கிட்ட இருந்து அவருக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா அவரும் கிம்மும் சேர்ந்து இருக்கிற போட்டோ அனுப்பி அவ்வளவு கேவலமானவனா நீ, வீட்டுக்கு வந்தேன்னா நீ அவ்வளவுதான் மெசேஜ் பண்ணிருக்காங்க. இதை ஆரம்பிச்ச சியோனையே மாட்டி விடுறதுக்கு தான் கிம் இதை அனுப்பியிருப்பா போல. சியோன் தான் இதை அனுப்புனதுன்னு தப்பா புரிஞ்சுக்கிறாருங்க. நான் அவ்வளவு கெஞ்சியும் நீ போட்டோவை என் பொண்டாட்டிக்கு அனுப்பிட்டியான்னு கேட்க சியோனுக்கு அவர் என்ன சொல்றாருன்னே புரியல. சியோன் இந்த நடுராத்திரி ஸ்கூலுக்கு போறேன்னு சொன்னதை வச்சு ஏதோ தப்பா இருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டு ஹயோன் ஸ்கூலுக்கு வேக வேகமா ஓடி வரா. அவ உள்ள ஓடி வந்துகிட்டு இருக்கும் போதே சியோன் மாடியில இருந்து கீழே விழுந்துகிட்டு இருக்கா. ஹயோன் பக்கத்துல வரத்துக்குள்ளே அவ கீழே விழுந்து மண்டை உடைஞ்சிடுதுங்க. சுத்தமா பேச்சு மூச்சே இருக்கிற மாதிரி தெரியல. அவ்வளவுதான் ஆளு காலி நினைச்சுக்கிட்டு இருந்தா இன்னும் சாகலங்க, இன்னும் மூச்சு இருக்கு, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. விஷயம் தெரிஞ்சு பின்னாடியே ஹேனோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. நீ அந்த நேரத்துல ஸ்கூல்ல என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்டா அவ சியோன் ஸ்கூலுக்கு போறதா சொல்லியிருந்தா, அதான் அவளை தேடி போயிருந்தேன். ஆனா அவ எதுக்காக போனான்னு தெரியாதுன்னு சொல்றா. இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் உறுதியா சொல்லுவேன், இது கண்டிப்பா தற்கொலை இல்லைன்னு சொல்லிட்டு போறா. அதை கேட்டோன்னா ஹேனுக்கு இப்ப இதை யார் பண்ணிருப்பாங்கிற சந்தேகம் வருது. அடுத்த நாள் பார்த்தா இந்த கொரியன் டீச்சர் வேற ஸ்கூலுக்கு வரலங்க. அதே நேரம் ஸ்கூலுக்கு வந்த ஹயோன் மொட்டை மாடிக்கு வந்து சியோன் மேல இருந்து கீழே விழுந்த ஸ்பாட்டையே பாத்துக்கிட்டு இருக்கா. எப்படி நடந்திருக்கும்னு யோசனையோட நின்றுட்டு இருக்க அப்பதான் அங்க ஜின்னுங்கிற ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணு சியோனோட கிளாஸ்மேட்டுங்க. போன வருஷம் வரையும் 2 பேரும் ஒரே செக்ஷன்ல தான் இருந்திருக்காங்க. இது கண்டிப்பா சூசைட் அட்டெம்ப்டா இருக்காது, ஏன்னா அவளை புள்ளி பண்ணிட்டு இருந்த கிம் கரெக்டா இன்னைக்குன்னு பார்த்து ஸ்கூலுக்கு வரல. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குன்னு சொல்றா. இப்படி அவங்க 2 பேரும் சியோனை பத்தி பேசிட்டு வந்துட்டு இருக்க அந்த வழியா கண்ணாடி பட்ட அவங்க கிளாஸ் பையன் ஒருத்தன் போயிட்டு இருக்கான். அது சியோன் போட்டு கண்ணாடி மாதிரியே இருக்குன்னு அவனை பிடிச்சி கண்ணாடியை புடுங்கி பாக்குறா. அது வெறும் நார்மலான கண்ணாடி தாங்க. இப்படி அந்த மாதிரி கண்ணாடியை பார்த்தாலே ஹயோனுக்கு ஒரே சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா அந்த கண்ணாடியால தானே பல பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அதே நேரம் ஒரு மேக்ஸ் டீச்சர் கிளாஸ் முடிச்சுட்டு ஸ்டாஃப் ரூம்க்கு வராரு. அவரோட இடத்துல பார்த்தா சியோன் போட்டிருந்த அதே கண்ணாடி மாதிரி ஒண்ணு இருக்கு. அதை பார்த்தவரு பக்கத்துல இருக்கிற இங்கிலீஷ் டீச்சர் கிட்ட இது யாரோடது என் இடத்துல இருக்குன்னு கேட்க அவங்க தெரியலையே, இது யாரும் போட்டிருந்து பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதை வாங்கி பார்த்தவங்க இது உங்களுக்கு நல்லா சூட் ஆகும் போலயே, நீங்களே போட்டுக்கோங்கன்னு சொல்றாங்க. அவரும் இங்கிலீஷ் டீச்சர் ஏதோ சொல்றாங்களேன்னு வாங்கி அப்போதைக்கு அவரோட இடத்துல வச்சுக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த கண்ணாடி அவரை ஈர்க்க ஆரம்பிக்குது. ஆமா அந்த கண்ணாடி நமக்கு சூட் ஆகும் போலயே, சரி ட்ரை பண்ணி பாப்போம்னு போட்டு பாக்குறாரு. அதுல அவருக்கு எஸ் லைன் தெரிய ஆரம்பிச்சிடுது. இது சியோன் கிட்ட இருந்த மாதிரி அதே எஸ் லைன் கிளாஸ் தாங்க. அதை போட்டோன்னா அங்க இருக்கிறவங்க
தலையில எல்லாம் கோடு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே பயந்து போயிடுறாரு. அது என்னன்னு வேற அவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப ஹேன் வேற கரெக்டா இங்கிலீஷ் டீச்சரை பாக்குறதுக்காக அங்க வராரா. அவர் மண்டையில 40-50 கோடு இருக்கிறத பார்த்துட்டு இன்னும் ஜெர்க்காயிடுறாரு. ஹேன் அவங்க கிட்ட பேசும்போது டீச்சர் சியோன் இருந்த மனநிலையை வச்சு சியோன் தற்கொலை தான் பண்ணிருப்பான்னு நினைச்சுக்கிறாங்க. சியோனா ஸ்கூல்ல புள்ளி பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்க எங்க இருக்காங்கன்னு விசாரிக்க அந்த பொண்ணுங்க யாருமே இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரலன்னு சொல்றாங்க. சரி என்ன சியோனோ அவ பாய் ஃப்ரெண்ட் எடுத்துட்டு இந்த போட்டோவை காட்டி கேக்குறாரு. போஸ்ட் எதுவும் போட்டிருப்பாங்க போல, அதை வச்சு அந்த போட்டோவை காட்டுறாரு. அதை பார்த்த டீச்சர் அவன் இங்கே தான் இருக்கான்னு சொல்ல அடுத்து ஹேன் அவனை பாக்குறதுக்காக வராரு. அவன் கிட்ட அவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்த போட்டோவை காட்டி உனக்கும் அவளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்க அவன் எனக்கும் சியோனுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல, சும்மா டேட்டிங் பண்ணலாம்னு கூப்பிட்டா கூட போனா அவ்வளவுதான் சொல்றான். சரி வேற என்ன பண்ணீங்க, எங்க போனீங்கன்னு கேட்க அவன் நாங்க லைட்டா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம், அவ அதுவும் வேணாம்னு சொன்னதால அங்க இருந்து கிளம்பிட்டோம். வழியில தான் போட்டோ பூத்து பார்த்துட்டு அங்க போட்டோ எடுக்க போனோம். ஆனா அங்க இருந்து வெளில வரப்ப எதையோ காணும்னு பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டா சார். என்னன்னு கேட்டா கூட அதை சொல்லாம அங்கேயும் இங்கேயும் தேடி ஓட ஆரம்பிச்சிட்டான்னு சொல்றான். அதுக்கு மேல விசாரிச்சதுல அவங்க கிட்ட இருந்து வேற எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. அவன் சொன்னதை வச்சு பூத்தோட சிசிடிவியை செக் பண்ணதுல சியோன் வச்சுட்டு போன பேக்ல இருந்து அவளோட கண்ணாடியை கிம் எடுத்துட்டு போனது தெரிஞ்சிடுதுங்க. அதுக்கப்புறம் மத்த சிசிடிவியை செக் பண்ணா அவ அப்படியே நடந்துகிட்டே ஊர் சுத்திட்டு கடைசியா ஏதோ ஒரு வீட்டுக்கிட்ட போன மாதிரி தெரியுது. அதுக்கு மேல அவ எங்க போனா என்ன ஆனான்னு தெரியல. இன்னொரு பக்கம் இந்த ஸ்கூல்ல வேலை பாக்குற மேக்ஸ் டீச்சர் இன்னும் கொஞ்ச நாள்ல வேலைக்காக வெளிநாட்டுக்கு கிளம்ப போறாருங்க. அதனால வெளிநாட்டுக்கு கிளம்புற வர அக்கா வீட்டுல இருக்கலாம்னு அங்கதான் இப்போதைக்கு ஸ்டே பண்ணிருக்காரு. அக்காவோட மாப்பிள்ள இவருன்னு 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க அவங்க தலையில நிறைய கோடுங்க இருக்கிறத பாக்குறாரு. அதுல ஒண்ணு அவங்க 2 பேர் கூடயும் லிங்க் ஆகுதுங்க. ஆனா அது என்னன்னு அவரால் சரியா புரிஞ்சுக்கவே முடியல. இந்த டீச்சருக்கு கொஞ்சம் நல்ல கல்யாணம் ஆகிறதா இருந்துச்சு. ஆனா அதை திடீர்னு நிறுத்திட்டாரு. என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. அவரும் ஃபியான்சேவும் லிவின்ல இருக்கிற வீட்லயே அந்த பொண்ணை வேற ஒருத்தன் கூட பார்த்து வந்திருக்காரு. அதான் அந்த பொண்ணும் வேணாம் கல்யாணமும் வேணாம்னு கல்யாணத்தை நிறுத்திட்டேன்னு சொல்றாரு. அப்படியே பேசிக்கிட்டே சரக்கெல்லாம் அடிச்சிட்டு சாப்பிட்டு முடிச்சவங்க தம் அடிக்கலாம்னு வெளில கிளம்புறாங்க. லிப்ட்ல கீழே போகும்போது பார்த்தா அவரோட எஸ் லைன் கீழே போகுது. 4வது மாடியை கிராஸ் பண்ணும்போது கோடு அந்த பக்கமா போகுது. அதை இவரு கவனிச்சிடுறாருங்க. கீழே வந்தவங்க தம்மெல்லாம் அடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு கிளம்ப லிப்ட்ல ஏறின உடனே அக்கா புருஷன் முதல்ல 4வது ஃப்ளோர் அழுத்த போயிட்டு அப்புறம் தான் அவங்களோட ஃப்ளோர் ஞாபகம் வந்து அந்த ஃப்ளோரை பிரஸ் பண்றாரு. அதை பார்த்த டீச்சர் அவருக்கு தெரியாம 4வது ஃப்ளோரை டச் பண்ணி வச்சிடுறாரு. அதனால அவங்களோட 10வது ஃப்ளோருக்கு போறதுக்கு முன்னாடியே லிப்ட் 4வது ஃப்ளோர்ல ஓபன் ஆக அந்த கேப்ல அவரோட கோடு எந்த வீட்டுக்கு போகுதுன்னு பார்த்து வச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு நாள் இந்த டீச்சரும் அவரோட அக்காவும் வெளில போயிட்டு வரும்போது வீட்டு வாசல்ல ஒரு பார்சல் இருக்கு. அதுல 401 போட்டிருக்கு. ஆனா இங்க வந்திருக்கு. அதை பார்த்தோன்னே டீச்சருக்கு இன்னும் சந்தேகம் வந்துருது. அதனால அங்க இருக்கிற ஆளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக கீழே போய் அந்த வீட்டுல பாக்ஸ வச்சிடுறாரு. அடுத்து அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆபீஸ்க்கு போனவர் அந்த அட்ரஸ்ல இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்க அங்க இருக்கிறது ஒரு லேடிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாரு. இதெல்லாம் இங்க நடந்துட்டு இருக்க அதே நேரம் அந்த சயின்ஸ் டீச்சரும் கிம்மும் ஒன்னா இருக்கிற போட்டோ சோசியல் மீடியால லீக் ஆயிடுதுங்க. அடுத்த நாள் பார்த்தா ஸ்கூல் முழுக்க இதை பத்தி தாங்க பேச்சு. இந்த விஷயம் கேள்விப்பட்டு டீச்சர்ஸ் எல்லாம் ஷாக்ல இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல இந்த டாபிக் போயிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் ஹேன் ஒரு மர்டர் ஸ்பாட்டுக்கு வராரு. யாருன்னு பார்த்தா சயின்ஸ் டீச்சர் ஒரு பில்டிங்கோட பார்க்கிங்ல காருக்குள்ளேயே செத்தபடி கிடக்காரு. அது மட்டும் இல்லாம ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பொண்ணு கூட கள்ள தொடர்புல இருந்து அது வீட்டுல தெரிஞ்சு அந்த அசிங்கத்தை தாங்க முடியாததால என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்து போயிருக்காரு. சரி இன்னைக்கு போட்டோ லீக் ஆயிருக்கிறதுனால செத்து போயிருக்காருன்னு பார்த்தா ஃபாரன்சிக் டீம்ல இவர் செத்து போய் 3 நாள் இருக்கும்னு சொல்றாங்க. அப்படின்னா அவருக்கு இந்த போட்டோ லீக் ஆக போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம அவர் இங்க செத்து போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா 3 நாளா ஒருத்தர் கூடவா பார்க்காம இருந்திருப்பாங்க அப்படின்னு ஹேனுக்கு ஏதோ தப்பா இருக்கேன்னு சந்தேகம் வருது. ஆல்ரெடி அங்க ஸ்கூல்ல படிக்கிற சியோன் உயிருக்கு போராடிட்டு இருக்கா. இப்ப அதே ஸ்கூல்ல வேலை பார்க்குற டீச்சர் அங்க படிக்கிற ஒரு பொண்ணு கூட கள்ள தொடர்புல இருந்து இப்ப செத்து கிடக்காரு. ஏதோ மர்மமா இருக்கே, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஸ்கூலுக்கு கிளம்புறாரு. அப்பதான் ஸ்கூல் முடிஞ்சு ஹயோனும் ஜின்னும் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இவங்க கூட கிளாஸ் டீச்சர் பையனும் ஒருத்தர் சேர்ந்துக்கிறாங்க. இவனுக்கு ஹயோன் மேல லைட்டா கிரஷ். அதான் அப்படியே ஹயோன் கூடயும் ஜின் கூடயும் பேசி அந்த கேங் கூட சேர்ந்துக்கிறான். 3 பேரும் ஸ்கூல்ல இருந்து வெளில வர அங்கதான் ஹயோனுக்காக ஹேன் வாசல்லையே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவளை பார்த்தோன்னே கார்ல ஏறு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி அங்க இருந்து அழைச்சிட்டு போயிடுறாருங்க. அவகிட்ட சியோனை பத்தியும் செத்து போன டீச்சரை பத்தியும் விசாரிக்கலாம்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி ஹயோன் அவர்கிட்ட சியோன் போட்டிருந்த கண்ணாடி எங்கேயாவது பாத்தீங்களான்னு கேக்குறா. எது கண்ணாடியா? நானும் அந்த கில்லர் ஜாங்மின் செத்து போன விஷயத்திலயும் அந்த கண்ணாடியை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டே நீ எந்த கண்ணாடியை பத்தி சொல்ற? சியோனுக்கும் இந்த கண்ணாடிக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்க நீங்க முதல்ல அதை கண்டுபிடிச்சிட்டு வாங்க, நான் எல்லாத்தையும் சொல்றேன்னு அவ பாட்டுக்கு கிளம்பிடுறா. இவ எதை பத்தி சொல்றேன்னு சொல்லிட்டு போறான்னு ஹேனுக்கு ஒண்ணுமே புரியலங்க. இன்னொரு பக்கம் மேக்ஸ் டீச்சர் வேலையை முடிச்சுட்டு ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வராரு. அப்ப கரெக்டா அக்கா புருஷன் கார் எடுத்துக்கிட்டு எங்கேயோ கிளம்ப அதை இவரு பாத்துடுறாரு. அவரு எங்க போறாருன்னு பார்க்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர அவரு ஒரு பெரிய ஹோட்டலுக்குள்ள போறாரு. இவரும் பின்னாடியே போறாரு. வேற எதுவும் இல்லங்க, அவரோட கீப்போட டின்னர் சாப்பிடறதுக்காக வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த கீப்புக்கு ஏதோ கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. ஓபன் பண்ணி பார்த்தா டைமண்ட் நெக்லஸ். அத அவங்களுக்கு அவரே ஆசையா போட்டு விடுறாப்ல. அதை பார்த்த டீச்சருக்கு பயங்கர வெறியாயிடுது. உடனே அங்க நின்னுகிட்டு அவருக்கு கால் பண்ணி எங்க இருக்கீங்கன்னு கேட்க அந்த ஆளு நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன்னு சொல்றாரு. இல்ல அக்காவுக்கு கால் பண்ண கால் எடுக்கல, அதான் உங்களுக்கு கூப்பிட்டேன்னு சொல்ல சரி நான் என்னன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு அவரும் போனை வச்சிடுறாரு. அந்த ஆளு ஓரமா போய் போன் பேசி முடிச்சுட்டு டேபிளுக்கு வர கேப்ல டீச்சர் அவங்க டேபிள லைட்டா வாட்ச் பண்ணிட்டு வந்துடுறாரு. அதுல டேபிள்ல இருந்த கீழே அந்த ரூம் நம்பரை பாத்துடுறாருங்க. அதுக்கப்புறம் டின்னர்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் ரூமுக்கு வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப யாரோ பெல் அடிக்கிற சத்தம் கேட்க யாருன்னு ஏஞ்சி வந்து
வந்து பார்த்தா மச்சான் அவரை பிடிச்சி வெளில இழுத்துறாரு. ஆளு தொக்கா சிக்கிட்டாருங்க. ஏன் அக்காவுக்கு துரோகம் பண்றேன்னு அவரை அடிக்க போயிடுறாரு. என்ன இருந்தாலும் அக்கா புருஷனாச்சேன்னு அடிக்காம விட்டுறாரு. வசமா சிக்கிட்டதால இப்ப அவர் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் யான்ட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா அந்த டீச்சர் அவரை விடுறதா இல்லங்க. ஒழுங்கா நீயே வந்து எல்லாத்தையும் அக்கா கிட்ட சொல்லி சரண்டர் ஆயிடு, இல்லன்னா வேற மாதிரி ஆயிடும்னு சொல்ல அவரும் வேற வழி இல்லாம அந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்காக சரின்னு சொல்லிடுறாரு. டீச்சரோட அப்பாவும் அஃபேர் வச்சுதாங்க. அவர் குடும்பமே நாசமா போச்சு. அதுல அப்பா ஜாலியா தான் இருந்தாங்க. ஆனா அம்மா தான் வாழ்க்கையை தொலைச்சிட்டு தப்பு பண்ணிட்டோமோன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அக்காவுக்கும் அது மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி மிரட்டிட்டு போறாரு. அப்படியே இப்ப அடுத்த நாளா காட்டுறாங்க. இன்னைக்கு இவரு ஸ்கூல்ல எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு கிளம்பணும். அதுக்காக ஸ்கூலுக்கு வந்திருக்காரு. அப்ப அங்க இருந்த இங்கிலீஷ் டீச்சர் கிட்ட அவர் கிளம்புறதா சொல்ல அவங்களும் வாழ்த்துக்கள்லாம் சொல்லி விஷ் பண்றாங்க. இருந்தாலும் அந்த சமயத்துல கூட அக்கா புருஷன் பண்ணதுதான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. சரின்னு அவர் கீப்போட நேம் இன்ஸ்டால போட்டு சர்ச் பண்ணி பாக்குறாரு. அதுல அவர் வாங்கி கொடுத்த நெக்லஸ் எல்லாம் போஸ்ட் போட்டிருக்காங்க. கூடவே இன்னொரு பயங்கரமான விஷயத்தையும் போட்டிருக்காங்க. அவங்க இப்ப பிரெக்னெண்டா இருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதை பார்த்த உடனே டீச்சர் பயங்கர சூடாயிடுறாரு. இன்னைக்கு அக்கா புருஷன் செத்தாண்டான்னு வேகமா கிளம்பி வீட்டுக்கு வந்தா அங்க அபார்ட்மெண்ட் பார்க்கிங்ல ஒரே கிரௌடா இருக்கு. என்னன்னு பார்த்தா அவரோட அக்கா அபார்ட்மெண்ட் பார்க்கிங்ல நிக்கிற ஒரு காரை போட்டு முட்டிட்டு இருக்காங்க. அது வேற யாரோட காரும் இல்லங்க, அவங்க புருஷன் கீப்போட கார் தான். மேக்ஸ் டீச்சர் வேகமா ஓடி வந்து அக்காவை இறக்கி விடுறாரு. அவங்க முதல் கேள்வி ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேக்குறாங்க. அக்கா ஏன் இப்படி கேக்குறாங்கன்னு இவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் கரெக்டா புருஷனும் அங்க வந்து சேர்றாரு. அங்க வந்தவரு நேரம் அக்கா கிட்ட வருவார்னு பார்த்தா வேகமா கீப்பு கிட்ட போறாரு. என்னமா ஆச்சு, எதுவும் பிரச்சனை இல்லன்னு அவங்கள அரவணைக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதுல கடுப்பான டீச்சர் வேகமா வந்து அவர் அடிக்க அக்கா வேணாண்டா அவர் அடிக்காதேன்னு சொல்றாங்க. உடனே இவரும் அப்பதான் அமைதியாகிறாரு. அப்ப அந்த ஆளு என்னடானா அவரு பாட்டுக்கு அந்த லேடி அழைச்சிட்டு உள்ள போறாரு. அப்பதாங்க ஒரு பெரிய உண்மையே தெரிய வருது. அந்த ஆளு ஒரு அக்கா புருஷனே இல்லையா, 4வது ஃப்ளோர்ல இருக்கிறது தான் உண்மையான பொண்டாட்டி, நான் தான் அவரோட கீப்புன்னு சொல்றாங்க. கொய்யால இதை யாரும் எதிர்பார்க்கல. டீச்சர் அந்த ஆளு கிட்ட போய் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணாம கீப்பை விட்டுட்டு அவர் வாழ்க்கையை பார்க்க சொன்னார்ல, அதான் இவரு சொன்ன மாதிரியே கீப்பா வச்சிருந்த அக்கா விட்டுட்டு அவரு பொண்டாட்டியை பார்க்க போயிட்டாரு. அக்கா இதெல்லாத்தையும் சொன்னோன்னு கேட்டு டீச்சர் அப்படியே நொறுங்கி போயிடுறாரு. அதுக்கு மேல அவரால் எதுவும் சொல்ல முடியல, ரியாக்டும் பண்ண முடியலங்க. அப்படியே அந்த சீன்ல இருந்து இப்ப ஹேனா காட்டுறாங்க. ஹேன் செத்து போன டீச்சர் எழுதி வச்ச லெட்டரையே பாத்துக்கிட்டு இருக்காரு. அதை பாத்துக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நேரா சிவனோட ரூமுக்கு வந்தவர் அவளோட டைரியை கண்டுபிடிச்சு எடுக்கிறாரு. அதுல பார்த்தா ஃபுல்லா ரெட் கலர் பேனா வச்சு கிறுக்கி இருக்கு, என்னென்னமோ எழுதி இருக்கு. அது என்னன்னு சுத்தமா புரியாம நேரா ஹயோன் கிட்ட வந்து கொடுத்து நீ ஏதோ சொல்லணும்னு சொன்னியா, அது இதை பத்தியான்னு கேட்க அவளும் ஆமா இது எஸ்லைன் சொல்றா. ஹேன் கிட்ட எஸ்லைன் பத்தியும் அது அவளுக்கு பிறந்ததுல இருந்தே தெரியுங்கிறது வரையும் அதை பத்தி அவளுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையும் அவரால் முதல்ல நம்ப முடியல. இருந்தாலும் சில விஷயங்களை கனெக்ட் பண்ணி பாக்குறப்ப அது உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அவர் சொல்றதை ஏத்துக்கிறாரு. ஹயோன் இந்த எஸ்லைன் அப்புறம் சியோனை பத்தி எல்லாம் எப்ப பார்த்தாலும் அதே யோசனையில இருக்க, ஸ்கூல்ல கூட அதே தான் அவ மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. கிளாஸ்ல தூங்கிட்டு இருந்தவ கெட்ட கனவு கண்டிருப்பா போல, பயந்து போய் அலறி அடிச்சு எந்திரிக்கிறா. பிரேக் டைம்ல அவளோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அவகிட்ட வந்து இதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. ஆனா அது என்ன விஷயம்னா அவங்க கிட்ட சொல்லிக்க மாட்டா. இருந்தாலும் இவ ஏதோ ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்ட ஜின் இந்த வாரம் எல்லாரும் எங்கேயாவது வெளில போலாம்னு கூப்பிடுறா. ஆனா ஹயோன் எனக்கு வேலை இருக்கு, என்னால வர முடியாதுன்னு சொல்லிடுறா. அவளை கொஞ்சம் பிஸியா வச்சுக்கிறதுக்காக ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் வீக்கெண்ட்ல பார்ட் டைமா ஒரு ஹோட்டல்ல ரிசப்ஷன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஹயோன் எனக்கு வேலை இருக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாளா, அதனால அந்த வீக்கெண்ட் அவங்க 2 பேரும் அவ வேலை பார்க்குற ஹோட்டலுக்கே வந்துடுறாங்க. 3 பேரும் ரிசப்ஷன்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க அப்போ ஒரு லேடி வந்து ரூம் போடுறாங்க. அவங்க ஹயோன் கிட்ட கீ வாங்கிட்டு அவங்களோட ரூமுக்கு போக ஜின் அவங்கள பார்த்துட்டு அந்த லேடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு அவங்க கிட்ட சொல்றா. ஆனா இவங்க 2 பேருக்கும் எந்த ஐடியாவும் இல்ல. அந்த லேடியை பார்த்தா ஏதோ பஞ்சு முட்டாய தலையில கவுத்த மாதிரி கலரிங் பண்ணிருக்காங்க. ரூம் போட்டவங்க தனியா ரூமுக்கு வந்து பெட்ல படுத்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஆம்பளைங்க கூட இருந்திருக்கேன், ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நான் யார்கிட்டயும் பேசுறது கூட இல்ல, நீதான் என் வாழ்க்கையில ஒளியேத்த வந்தவன்னு அவங்கள தவிர யாருமே இல்லாத ரூம்ல தனியா பேசிட்டு இருக்காங்க. அப்படியே தானா பேசி அழுது புலம்பி முடிச்சவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க அங்க இருந்து போகும்போது ஜின் அவங்கள பார்த்துட்டு இவங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிக்க இவங்க நம்ம ஸ்கூல் அட்மிஷன் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குற டீச்சர்னு சொல்றா. ஆமாங்க அவ சொன்னது கரெக்ட் தான், அந்த பஞ்சு மிட்டாய் கூட டோப்பா தான். வீட்டுக்கு வந்தவங்க அதை கழட்டி வச்சுட்டு கண்ணாடி எடுத்து போட்டுக்கிறாங்க. ஐயோ இவங்க கிட்டயும் அந்த எஸ்லைன் கண்ணாடி இருக்குங்க. அதை போட்டுக்கிட்டு ஜன்னல் வழியா அந்த எஸ்லைன் உலகத்தை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதே நேரம் ஹேன் ஹயோனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவளோட அம்மா அவ அப்பாவை கொண்ட கேஸை பத்தி எடுத்து பாக்குறாரு. அந்த கேஸ் ஃபைல்ல கூட ஹயோன் 5 வயசு இருக்கிறப்ப சகப்பு கோடை பத்தி ஏதாவது சொல்லியிருந்தது ஒரு லைன் எழுதி இருக்கு. அப்பதாங்க இவருக்கு ஹயோன் சொன்னது உண்மைதான் போலன்னு புரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஹேனும் ஹயோனும் சியோன் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல மீட் பண்ணிக்கிறாங்க. ஆமா நீ சொன்ன எஸ்லைன் எதுவும் சியோனுக்கு இருக்கான்னு கேட்க இருக்கு, ஒரு கோடு இருக்குன்னு சொல்றா. அது அவ கிளாஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட கனெக்ட் ஆகுதான்னு கேட்க ஹயோன் இல்ல அது யார் கூட கனெக்ட் ஆகுதுன்னு தெரியலன்னு சொல்றா. இப்படி ஸ்கூலு ஹாஸ்பிட்டல் பார்ட் டைம் வேலைன்னு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தா இதுக்கு இடையில ஒரு நாள் ஹயோன் டிவில ஒரு மர்டர் நியூஸா பாக்குறா. அதுல பார்த்தா அரெஸ்ட் பண்ணிட்டு போற கொலகாரன் இதே கண்ணாடியை போட்டிருக்கான். அப்பதான் இவளுக்கும் ஹேனுக்கும் இது மாதிரி பல கண்ணாடி இருக்கும் போலன்னு சந்தேகம் வருது. இவங்க வேற ஒரு சீன் அங்கங்க அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனுக்கு போறதால ஒரு ஃப்ளோ இருக்க மாட்டேங்குதுங்க. இருந்தாலும் அது எல்லாத்தையும் கோத்து உங்களுக்காக ஒரு ஃப்ளோவா தான் சொல்லிட்டு இருக்கேன். சரி அப்படியே திரும்ப கதைக்குள்ள போவோம். இன்னொரு பக்கம் இந்த அட்மின் டீச்சர் வழக்கம் போல ஸ்கூலுக்கு வராங்க. அங்க மியூசிக்கல் ரூம்ல இருந்து பார்த்தா ஒரு நல்ல மியூசிக் கேக்குது. அது மியூசிக் டீச்சர் மட்டும் உட்காந்து வாசிட்டு இருந்திருக்காப்ல. மியூசிக் அருமையா இருந்துச்சுன்னு வந்து பேச 2 பேரும் அங்க உட்காந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த அட்மின் டீச்சருக்கு ஹீரோயின் ஆகணும்னு தாங்க ஆசை. ஆனா நீ எல்லாம் எப்படி ஹீரோயின் ஆவன்னு சொல்லி இப்ப கடைசியா டீச்சர் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு
மியூசிக் டீச்சர் மேல பயங்கரமா ஒன் சைடு லவ் ஓடிட்டு இருக்கு. இருந்தாலும் அதை வெளில காட்டிக்க மாட்டாங்க, அவர்கிட்டயும் வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க. அன்னைக்கு ஹயோன் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்க கிளாஸ் லீடர் வேகமா ஹயோன் கிட்ட ஓடி வரான். நீ ஃப்ரீயா இருக்கியான்னு கேட்க அவளும் ஃப்ரீ தான் சொல்றா. சரி நான் அவளை ஸ்கூல்ல இருக்கிற ஸ்விம்மிங் பூலுக்கு அழைச்சிட்டு வரான். ஏன்னா இவ கொஞ்சம் அமைதி விரும்பியாச்சு, அதான் யாரும் இல்லாத இடத்துக்கு அழைச்சிட்டு வரான். ஸ்விம்மிங் பூலோட தண்ணியில காலை நினைச்சுக்கிட்டு அவன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க திடீர்னு தண்ணிக்குள்ள குதிச்சிடுறா. குதிச்சவ உள்ளே உட்காந்து செட்டிலே ஆயிடுறாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ல இருந்திருப்பா போல, புடிச்சு போய் உட்காந்துருக்கா. என்ன இவ பொசுக்குன்னு தண்ணிக்குள்ள குதிச்சுட்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்குறான். ஆனா அவ வெளில வர மாதிரி தெரியல. அதனால இவன் உள்ள போய் அவளை வெளில கொண்டு வந்துடுறான். தண்ணிக்குள்ள ஜாலியா இருந்துட்டு வந்தோம்னா அவளுக்கு அவ்வளவு ஹாப்பிங்க. சிரிப்பே பார்க்காத முகத்துல அன்னைக்கு சிரிப்பை பார்க்க முடியுது. அவனா மேல அழைச்சிட்டு வந்தவன் ஈரமா இருக்கிறதால அவளுக்கு அவனோட ஜர்க்கினை போட்டு விட்டு சாப்பிடுறதுக்கு சூடா நூடுல்ஸும் கொடுக்குறான். ஹயோன் இவன் கூட இருக்கிறப்ப கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அதனால அவன் கிட்ட அவளோட சீக்ரெட்டை சொல்றான். அவனுக்கு பிறந்ததுல இருந்து எஸ்லைன் தெரியுதுன்னு அதை பத்தி எல்லாத்தையும் சொல்றாங்க. இவன் இப்படி வித்தியாசமா இருக்கிறதால அவனும் அப்படிதான் பாப்பான்னு நினைச்சா அவனுக்கு இவ வித்தியாசமா இருக்கிறது பிடிச்சிருக்கு. நீ என்ன மாதிரி போரிங்கா சாதாரணமா இல்லாம இப்படி வித்தியாசமா வச்சும் இருக்கல்ல அப்படின்னு பாசிட்டிவா சொல்றான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அவன் போட்டு விட்ட ஜெர்க்கினை பார்த்துக்கிட்டு அவன் கூட இருந்ததை நினைச்சு ரசிச்சுக்கிட்டு இருக்க அவன் முகத்தை கண்ணாடியில பார்க்கும்போது பார்த்தா அவ தலையில எஸ்லைன் முளைக்கிற மாதிரி தெரியுது. அதுல அவளுக்கு வெக்கம் வர ஆரம்பிச்சிடுது. ஒருவேளை இருக்குமோ, எதுவும் நடந்துச்சா இல்ல இவளோட இமேஜினேஷன் சரியா சொல்லலங்க. இப்படி விசாரணை லவ்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க திரும்ப இந்த வீக்கெண்ட்ல பஞ்சு மிட்டாய் டீச்சர் வந்து ஹோட்டல்ல ரூம் போடுறாங்க. இவங்க வாரம் வாரம் இதை வழக்கமா வச்சிருப்பாங்க போல. அன்னைக்கு புலம்பிட்டு இருந்த மாதிரியே இன்னைக்கும் வந்து புலம்பிட்டு இருக்க அதான் இப்ப பக்கத்து ரூம கிளீன் பண்ண வந்த ஹயோன் காதுல வாங்கிடுறா. இருந்தாலும் இது எல்லாத்தையும் கண்டுக்காத மாதிரி அவளோட வேலையை பார்க்க போயிடுறா. இந்த அட்மின் டீச்சர் ரொம்ப நாளா அழுது புலம்பிட்டு போறதுக்குன்னே இந்த ரூமுக்கு வாரம் வாரம் வந்துட்டு போறாங்க. அப்படிதான் ஒரு தடவை வரும்போது அவங்களுக்கு இந்த ரூம்ல கண்ணாடி கிடைச்சிருந்திருக்கு. அதனால அதுல இருந்து எப்ப வந்தாலும் இந்த ரூமுக்கு தாங்க வருவாங்க. இன்னைக்கும் வழக்கம் போல வந்து புலம்பிக்கிட்டு இருக்க அப்பதான் அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. திடீர்னு இவங்க இருக்கிற ரூமுக்கு பக்கத்துல பயங்கரமா ரொமான்ஸ் சவுண்ட் கேக்குது. இந்த ரூம்ல சின்னதா ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையில லைட்டா எட்டி பார்த்தா இவங்க ஒன் சைடா லவ் பண்ற மியூசிக் டீச்சரும் இன்னொரு லேடியும் பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரொமான்ஸ் காலைல இருந்து சாயந்தரம் வரையும் ஒரு எண்டே இல்லாம போயிட்டு இருக்குங்க. கடைசியா ஒரு கட்டத்துல எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாளைக்கு இதே நேரம் இங்கேயே மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த கணக்கு டீச்சர் கொலை வெறி ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த மியூசிக் டீச்சர் கிடைக்கணும்னா அவ்வளவு ஆசையோட எந்த ஆம்பளைங்க கூடயும் சேராம இருந்தாங்க. கடைசியா அவரே இப்படி பண்ணிட்டார்ல, அதான் அவ்வளவு கோவத்துல இருக்காங்க. நாளைக்கு இங்கேதான் மீட் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சோன்னு இங்கேயே ஸ்டே பண்றதுக்காக அவங்களோட ரூம் டைமை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக வராங்க. அப்ப அவங்களோட ஒரிஜினல் கெட்டப்லயே தான் வந்துட்டு போறாங்க. அவங்கள திடீர்னு ஒரிஜினலா பார்த்தோன்னா ஹயோன் அப்படியே வாயடிச்சு போயிடுறா. இப்ப அடுத்த நாள் சொல்லிட்டு போன மாதிரியே மியூசிக் டீச்சரோட ஆளு ஆசையா வராங்க. அவங்களோட ரூமுக்கு வந்துட்டு இருக்கும் போதே அப்ப அவங்க பின்னாடி வந்த அட்மின் டீச்சர் சிலிண்டரை வச்சு அவங்க மண்டையில ஒரே போடா போட்டு மட்டையாக்கிடுறாங்க. அப்படியே இழுத்துட்டு வந்து உள்ள கட்டி வச்சவங்க அந்த லேடியோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து இவங்க போட்டுக்கிட்டு ஹேர் ஸ்டைல் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஆளே மாறி நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மியூசிக் டீச்சர் பக்கத்து ரூமுக்கு வராரு. அவர் அவரோட ஆளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அங்க பார்த்தா அவங்களுக்கு பதிலா அந்த அட்மின் டீச்சர் வந்து நிக்கிறாங்க. அவங்கள பார்த்த மியூசிக் டீச்சருக்கு இவங்க இங்க என்ன பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியலங்க. நான் உங்க கூட சேர்ந்து வாழலாம்னு பார்த்தேன், கடைசியில நீங்க இப்படி பண்ணிட்டீங்களேன்னு அவர் பக்கத்துல வர அவரு நீ என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்கேன்னு அங்க இருந்து கிளம்புறாரு. போகும்போது திடீர்னு பார்த்தா ஆள் அப்படியே தடுமாறி கீழே விழுந்து மட்டையாயிடுறாரு. கீழே விழுந்தவர் எந்திரிக்கவே இல்லை. அப்படி மயக்கத்துல இருக்கிறவரை பெட்ல தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட கான்சியஸே இல்லாதவர் கூட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவர் இந்த ரூமுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே இவங்க வந்து தண்ணி பாட்டில மயக்க மருந்தை கலந்து வச்சுட்டாங்க. அதனால தாங்க திடீர்னு மயங்கி விழுந்துட்டாரு. மயக்க மருந்து எஃபெக்ட்ல கீழே விழுந்தப்ப மண்டையில அடிபட்டுட்டு போல. இப்ப பயங்கரமா ரத்தம் வர ஆரம்பிக்குது. ஐயோ என்ன ரத்தம் வருதுன்னு ஷாக்கா பாத்துக்கிட்டு இருக்க ஆளு பேச்சு மூச்சு இல்ல, ஆல்ரெடி மேல போயிட்டாருங்க. அவரை போட்டு ஆட்டி பாக்குறாங்க, குலுக்கி பாக்குறாங்க, எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. தான் காதலிச்சு அவர் செத்துட்டாருன்னு தெரிஞ்சோன்னா அப்படியே மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. அவர் செத்ததை அவங்களால தாங்கிக்கவே முடியலங்க. கதறி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க கையில ஸ்கூலுக்கு போறப்ப மட்டும் இல்லாம எப்போதுமே கையில ஸ்டாப்லர் இருக்கும். சும்மா இருக்கும் போது கூட அதை அழுத்திக்கிட்டே தான் கிடப்பாங்க. இப்ப அவர் செத்தது தாங்கிக்க முடியாம பாத் டப்புக்கு வந்தவங்க அவங்க உடம்பு பூரா பின்னடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுல கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் போக ஆரம்பிக்குதுங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு பல மணி நேரத்துக்கு அப்புறம் ரூம் கிளீன் பண்றதுக்காக ஹயோன் மேல வர அப்ப டீச்சர் அடிச்சு கட்டி வச்சு அந்த லேடி வந்து வெளில விழுகுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறப்ப அவங்க நடந்ததெல்லாம் சொல்றாங்க. உடனே பதறி அடிச்சுக்கிட்டு பக்கத்து ரூமுக்கு வந்தா மியூசிக் டீச்சர் கட்டில செத்து கிடக்காரு. உள்ள பாத்ரூம்ல அட்மின் டீச்சரும் செத்தபடி கிடக்காங்க. அவரே போயிட்டதால இவங்களும் இப்படி பண்ணி செத்துட்டாங்க. அதை பார்த்து மிரண்டு போன ஹயோன் ஹேனுக்கு கால் பண்ண அவர் உடனே அவரோட டீமோட அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. அதோட இவங்க கிட்டயும் கண்ணாடி இருந்த மாதிரி டவுட்டா இருக்கு. அதனாலதான் இப்படி ஆயிட்டுன்னு ஹயோன் சொல்றான். அதனால பாடி எல்லாம் கிளியர் பண்ணி ஃபாரன்சிக்கோட வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரையும் கூப்பிடாம ஹேன் மட்டும் அந்த ரூமுக்கு வராரு. ரூம் எல்லாம் சுத்தி முத்தி தேடி பாக்குறாரு. ஆனா எங்கேயும் கண்ணாடி கிடைக்கல. கடைசியா அட்மின் டீச்சர் செத்து போன டப்பு கிட்ட வந்தவரு டப்ல இருந்த தண்ணி எல்லாம் ஃபிளஷ் பண்ணிட்டு பாக்குறாரு. கடைசியா அங்கதாங்க கண்ணாடி இருக்கு. அதை எடுத்து போட்டு பாக்குறாரு. அவரு மண்டையில பல எஸ் லைன்ஸ் இருக்கு. அதை கண்ணாடியில பார்த்தவரு அவரே ஆடி போயிடுறாரு. அடுத்த நாள் அந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வராரு. கூட வேலை பாக்குறவங்க யாரு கூட சேர்ந்து இருக்காங்கன்னு எல்லாத்தையும் பார்க்க முடியுது. இப்படி ஒரு எஸ் லைன் கண்ணுக்கு தெரிகிற ஷாக்ல ஓரமா உட்கார்ந்துருக்க அப்ப யோன்ஜின் சியோன் படிக்கிற ஸ்கூல்ல இருந்து ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வரா. ஹேன் அந்த பொண்ணு கிட்ட போய் என்னன்னு கூட கேட்காம அப்படியே உட்கார்ந்துருக்க அவர் அசிஸ்டன்ட் தான் போய் யோன்ஜின் கிட்ட பேசுறாரு. ஹேன் அதை யோசனையிலேயே அந்த பொண்ணை பார்க்க அது மண்டையில 4 எஸ் லைன் இருக்கு. அதை பார்த்தோம்னா அவருக்கு ஒரு ஐடியா வருதுங்க. உடனே அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்படி எங்க
எவ்வளவு அவசரமா போயிட்டு இருக்காருன்னு பார்த்தா சியோனோட பாய் ஃப்ரெண்டா அவ இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வராரு. ஏன்னா இவங்க 2 பேரும் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருந்தா எஸ்லைன் கனெக்ட் ஆகும்ல, அதை செக் பண்றதுக்கு தான். ஆனா அவங்களுக்குள்ள கனெக்ட் ஆகலங்க. இன்னொரு பக்கம் ஹயோனை காட்டுறாங்க. அவளுக்கு அடுத்த வாரம் பிறந்த நாளாம். அதனால அவ ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரா அன்னைக்கு எங்க வெளில போலாம்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா பர்த்டே பார்ட்டிக்கு உன்னை அன்போடு வரவேற்கிறேன்னு வந்திருக்கு. அவளுக்கு அது யார் அனுப்பியிருப்பான்னு சுத்தமா புரியல. அது மட்டும் இல்லாம வருஷம் வருஷம் அவ பர்த்டேக்கு ஒரு கிரீட்டிங் கார்டு வந்துகிட்டு இருக்கு. அது யாருன்னு இப்ப வரையும் அவளுக்கு ஐடியா இல்லங்க. ஸ்கூல்ல கூட அந்த மெசேஜ் பத்தியே யோசிச்சுட்டு இருக்க அப்ப அங்க யூஜினை பாக்குறா. அவ தலையில 4 எஸ்லைன் இருக்கிறத கவனிக்கிறா. இதுவரை ஒரு எஸ்லைன் கூட இல்லாதவ தலையில திடீர்னு 4 எஸ்லைன் வந்திருக்கேன்னு ரொம்ப ஆச்சரியமா பாக்குறா. இன்னொரு பக்கம் ஹேண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஸ்டேஷனுக்கு திரும்ப வர அப்பதான் ஸ்கூல் பொண்ணு என்ன விஷயமா ஸ்டேஷனுக்கு வந்தாங்கிறத பத்தி கேக்குறாரு. அந்த பொண்ணை செக்ஷுவல் அபியூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. யூஜின் அவ கிளாஸ் பையன் ஒருத்த வீட்டுக்கு போயிருக்கா. அங்க 2 பேரும் சேர்ந்து சரக்கு அடிச்சிருக்காங்க. குடிச்சதுல நல்ல போதை ஏறி மட்டையிட்டா. அதனால எப்படி நடந்துச்சுன்னு தெளிவா தெரியல. ஆனா கண்ணு முழிச்சு பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சிருந்திருக்கு. அதோட ரத்தக்கரையாவும் இருந்துச்சுன்னு சொல்றா. ஆனா இதெல்லாம் நடந்து ஒரு வாரம் ஆயிட்டதால எந்த ப்ரூஃபும் கிடையாது. சரின்னா அந்த பையனை பாக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு வராங்க. அப்ப அங்க இங்கிலீஷ் டீச்சரை பாக்குறாங்க. அவங்க மண்டையில தான் ஒரு எஸ்லைன் கூட கிடையாது. அதை பார்த்தோன்னா ஹேனுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுதுங்க. அவங்களும் ஹேண்ட் புதுசா கண்ணாடி எல்லாம் போட்டு வந்துக்கிறத பார்த்துட்டு கண்ணாடி உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அதுல ஹேனுக்கு ஒரே வெக்க வர ஆரம்பிச்சிடுது. இதுக்கு மேல பேசிட்டு இருந்தா நம்ம மைண்ட் இவங்களை வச்சு வேற எங்கேயாவது போகும். அது சரியா வராதுன்னு சியோகன் எங்க இருக்கான்னு கேட்டு அவனை பாக்கிறதுக்காக வராங்க. அவன் தலையில ஒரே ஒரு கோடு மட்டும் இருக்கு. அவன் கிட்ட நடந்ததை பத்தி விசாரிக்கிறாங்க. சியோகனும் யூங்ஜினும் ஸ்கூல்ல மட்டும் பழக்கம் இல்லாம 2 பேரும் ஒரே மியூசிக் ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. அதனாலதான் அவனோட வீட்டுக்கு எல்லாம் போயிருக்காங்க. அவனாதான் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி வந்தா. 2 பேரும் குடிச்சோம். அவ மட்டையாயிட்டா. மத்தபடி அவளை நான் எதுவும் பண்ணல. அதோட அவ மேல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாதுன்னு சொல்லிடுறான். இவங்க கிட்டயும் வேற எந்த ப்ரூஃபும் இல்லாததால அதுக்கு மேல எதுவும் பேச முடியாம அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஸ்கூல்ல இருந்து வெளில வரும்போது எதிர்த்தாப்புல ஹயோன் இவரை கண்ணாடியோட பாத்துடுறாங்க. ஹோட்டல்ல கண்ணாடி கிடைச்ச மேட்டரை இவ கிட்ட கூட சொல்லாம மறைச்சிருக்காரு. அதுல அவ செம்ம காண்டாயிடுறா. இந்த கண்ணாடி எவ்வளவு டேஞ்சர்னு சொல்லி அதை போட்டிருக்கீங்க, அதை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னா அவர் இதை போட்டிருந்தாதான் நிறைய பேரை பத்தி தெரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்றாரு. இந்த கண்ணாடியால பக்கத்து வீட்லயும் உங்க வீட்லயும் நடந்ததெல்லாம் பார்த்துமா இப்படி பண்றீங்கன்னு கேட்க அவரு இது கேஸ்ல கூட நல்லா யூஸ் ஆகுது, அதனால இருக்கட்டும்னு சொல்லிடுறாரு. அதுல கடுப்பான ஹயோன் இதுக்கு மேல உங்கள்கிட்ட பேசுறது வேஸ்ட்னு அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்பதான் இங்கிலீஷ் டீச்சர் அந்த வழியா வராங்க. என்னாச்சு, எதுவும் பிரச்சனையான்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஹயோன், நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணுதான் சியோனை பத்தி பேசிட்டு இருந்தோம் அவ்வளவுதான் சொல்லிடுறாரு. இதான் சரியான சமயம்னு ஹேண்ட் டீச்சருக்கு கொக்கிய போடுறாருங்க. நைட்டு 2 பேரும் டின்னர் போலாமான்னு கேக்குறாப்ல. அவங்க அதுக்கு எதுவுமே பதில் சொல்லல. சரின்னு நான் அப்புறம் கால் பண்றேன்னு ஹேண்ட் அங்க இருந்து கிளம்ப அவர் மண்டையில இருக்கிற எஸ்லைன்லாம் இந்த டீச்சர் கண்ணுக்கு தெரியுது. இவங்களுக்கு ஹயோன் மாதிரியே கண்ணாடி போடாமே எஸ்லைன் தெரியுதுங்க. இப்ப பண்ண என்கொயரியில எதுவும் லீடு கிடைக்காததால யூஜனையும் ஸ்வீகோனையும் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு தனித்தனி ரூம்ல உட்கார வச்சு விசாரணை பண்றாங்க. திரும்பவும் 2 பேரும் சொன்னதே தான் சொல்றாங்க. இந்த பொண்ணு என்னவா அப்படி பண்ணிட்டான்னு சொல்றா. அவன் பார்த்தா எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றான். இந்த கேஸ்ல என்ன பிரச்சனைனா இது நடந்து ஒரு வாரம் ஆகுது. இது மாதிரி நடந்தோட வீட்டுக்கு வந்த அந்த பொண்ணு எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு அதனால இப்ப பாடியிலயோ ட்ரெஸ்லயோ எதுவும் சாம்பிள் கிடைக்கிறது கஷ்டம் தான். இப்படி ப்ரூஃப் எதுவும் ஸ்ட்ராங்கா இல்லாததால பையனை ஸ்டேஷன்ல இருந்து அனுப்பிடுறாங்க. அவன் அங்க இருந்து போகும்போது எஸ்லைன் இவங்க 2 பேருக்கும் கனெக்ட் ஆகுதான்னு பாக்குறாரு. ஆனா அவங்க 2 பேருக்கும் கனெக்ட் ஆகல. ஆனா இந்த பொண்ணுக்கு 4 எஸ்லைன் மட்டும் இருக்கு. அதுல ஹேனுக்கு மண்டை குழம்ப ஆரம்பிச்சிடுது. இத பத்தி யோசிச்சுக்கிட்டே நைட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்க அங்க ஹயோனும் அவரும் மீட் பண்றாங்க. அப்ப ஹேன் அவகிட்ட கேஸ் ஃபைல்ல இருந்து எடுத்த அவ அம்மாவோட போட்டோவை கொடுக்குறாரு. பேசிட்டு இருக்கும்போது ஸ்கூல் பொண்ணு யூஜினோட ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு அந்த கேஸை பத்தி சொல்ல ஹயோனும் அந்த பொண்ணுக்கு எஸ்லைனே கிடையாது. ஆனா திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு 4 எஸ்லைன் வந்திருக்கிறத பார்த்ததா சொல்றான். அதை கேட்டோன்னா ஹேனுக்கு அப்ப அந்த பொண்ணு சொல்றது உண்மைதான், நாம தான் எதையோ மிஸ் பண்றோமோன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதனால உடனே கிளம்பி அந்த பயலோட வீட்டை செக் பண்றதுக்காக அவன் வீட்டுக்கு வராரு. வீடு பார்த்தா அவ்வளவு சிறுசா இருக்கு, ஆனா ரொம்ப கிளீனா இருக்கு. எப்படி வீடு சின்னதா இருந்தாலும் இவ்வளவு கிளீனா வச்சிருக்கேன்னு கேட்டா நான் கொஞ்சம் ஓவரா சுத்தபத்தம் பாப்பேன்னு சொல்றான். வீட்டை சுத்தி முத்தி பாக்குறாரு. ஆனா அங்க எந்த லீடும் கிடைக்கலங்க. அதே நேரம் ஹயோன் அவ வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஹோட்டலுக்கு வரா. ஹேன் இங்க தான் பாத் டப்ல இருந்து கண்ணாடி எடுத்ததா சொன்னார்ல, அதை யாரும் வேணும்னே வச்சிருப்பாங்களோன்னு சந்தேகப்பட்டு பாக்குறதுக்காக வந்திருக்கா. அவ மர்டர் நடந்த ரூமுக்கு வந்து சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்க யாரோ வர மாதிரி சத்தம் கேக்குது. பார்த்தா அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து நிக்கிறான். நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க நான் உன்னை பார்க்க வந்துகிட்டு இருந்தேன், ஆனா நீ இந்த ஹோட்டலுக்கு வரத பார்த்தனா அதான் இந்த நேரத்துல நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு பின்னாடியே வந்துட்டேன். ஆமா இந்த நேரத்துல நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க அவ நான் இங்க வேலை பாக்குறப்ப என்னோட ஒரு பொருளை விட்டுட்டேன், அதை எடுக்கிறதுக்காக வந்தேன்னு சொல்லிடுறா. ஹயோன் அவளுக்கு பிடிச்ச ஒரு பையன் கூட இப்படி தனியா இருக்கிற ஒரு மொமெண்ட் வந்தோன்னு அவளுக்கும் கசமுசா பண்ணி எஸ்லைன் வரணும்னு ஆசை வந்துடுதுங்க. எல்லாருக்கும் இருக்கு, அது நமக்கும் இருந்தா எப்படி இருக்கும்னு அவளுக்கு தோணுது. இவ்வளவு மனுஷிதான ஆசைகள் இருக்கதானே செய்யும். அங்கேயே கண்ணாடியை பத்தி இமேஜின் எல்லாம் பண்ணிக்க ஆரம்பிச்சிடுறா. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஹேன் திரும்ப யூஜின் கம்ப்ளைண்ட் கொடுத்த பையனோட அபார்ட்மெண்ட்டுக்கு வராரு. ஹயோன் வேற அந்த பொண்ணுக்கு புதுசா தான் கோடு வந்துச்சுன்னு சொன்னால அதனால இந்த பையன் மேல இன்னும் சந்தேகமாகி வந்திருக்காரு. ஆனா இந்த தடவை வீட்டுக்கு போகாம அபார்ட்மெண்டோட குப்பை தொட்டியை செக் பண்ணிட்டு இருக்காரு. குப்பையில எதுவும் கிடைக்கல, ஆனா டொனேஷன் பாக்ஸ்ல ஒரு பேக் கிடைக்குது. திறந்து பார்த்தா ரத்தக்கரையோட ஒரு பெட்ஷீட் இருக்கு. நைட்டு வீட்டுக்கு வந்து செக் பண்ணும்போது பெட்ல பெட்ஷீட் கொஞ்சம் கூட மேட்ச் ஆகாத மாதிரி இருந்திருக்கு. அதோட அவன் வேற ரொம்ப சுத்தமான ஆளாச்சு, அதான் அவன் வாயாலேயே வேற சொன்னான்ல, அப்படின்னா ஏதாவது நடந்திருந்தா கிளீன் பண்ணி தூக்கி போட்டிருப்பான்னு யோசிச்சிருக்காரு. ஆனா பயபுல உஷாரா குப்பை தொட்டியில போடாம டொனேஷன்
ப்ரொவிஷன் பாக்ஸ்ல போட்டிருந்திருக்கான். அதை இப்ப இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அதை முதல்ல ஃபாரன்சிக் டீம் கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ண சொல்லிட்டு வேற ஏதாவது டவுட் வர மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இருக்கான்னு பார்க்க அந்த ஏரியா சிசிடிவியை செக் பண்றாரு. அதுல 4 பசங்க அந்த அபார்ட்மெண்ட் பக்கமா போயிட்டு வரத பாத்துறாரு. அதுல ஒருத்தனுக்கு போகும்போது கோடு இல்ல, கொஞ்ச நேரத்துல திரும்ப வரும்போது ஒரு கோடு இருக்கு. கூட இருக்கிறவங்களுக்கு மண்டையில ஏற்கனவே கோடு இருக்கு, ஆனா போகும்போது இருந்ததை விட வரும்போது ஒன்னு எக்ஸ்ட்ரா இருக்கு. போகும்போது வரும்போது ரெண்டுலயும் எஸ் லைன் கவுண்ட் பண்ணி பாக்குறப்போ ஒன்னு எக்ஸ்ட்ரா இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுது. அப்படியே அடுத்த நாள் ஸ்கூல காட்டுறாங்க. அன்னைக்கு அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணை எதிர்த்தாப்புல ஹயோன் பாக்குறா. அவளோட எஸ் லைன் பார்த்தா அப்படியே வளைஞ்சு ஒரு பக்கமா போகுது. எங்க இது இந்த ஏரியால சுத்திட்டு இருக்குன்னு திரும்பினா அந்த ஸ்கூல்லயே இருக்கிற 4 பசங்க கூட கனெக்ட் ஆகுது. அதை பார்த்து பதறி போய் ஹயோன் உடனே ஹேனுக்கு கால் பண்ண அதுக்குள்ள ஹேனே அங்க ஸ்கூலுக்கு வந்துடுறாரு. ஹயோன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் தான் சிசிடிவில பாத்துட்டாரு. இப்ப 4 பசங்களையும் தொக்கா ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. 4 பேரையும் தனித்தனி ரூம்ல உட்கார வைக்கிறாங்க. 3 பேர் என்ன நடந்துச்சு எதுக்கு வந்திருக்கோனே தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்க. அதுல ஒருத்த மட்டும் என்ன விட்டுருங்கன்னு கதறிட்டு இருக்கான். அவனை பார்த்த ஹேன் இவன் தாண்டா சரியான ஆளு, அந்த பையில தூக்குனா கரெக்டா இருக்கும்னு சரிவா நான் அவனை வீட்டுல டிராப் பண்ணிடுறேன்னு ஒருத்தன் அங்க இருந்து அழைச்சிட்டு கிளம்புறாரு. ஆனா அவனோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போகாம நேரா சீகோனோட அபார்ட்மெண்ட் கிட்ட அழைச்சிட்டு வராங்க. அங்க வந்தோடனே பையன் பதற ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஹேனும் அவரோட ஆளும் கார்ல இருந்து இறங்கி ஓரமா வந்து ஏதோ சீக்கிரட்டா பேசுற மாதிரி ஆக்டிங் போடுறாங்களா. அதுல அவனுக்கு நம்மள எதுவும் என்கவுண்டர்ல போட பிளான் பண்றாங்களோன்னு இன்னும் பதற ஆரம்பிச்சிடுறான். 2 பேரும் பேசுற மாதிரி ஆக்டிங்க போட்டு அவனை கார்ல இருந்து இறக்கி விட்டு வா போய் கிரைம் சீனை பாப்போம்னு கூப்பிட பயலுக்கு அள்ளு விட்டுருது. நான் வீட்டுக்கு போகணும்னு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறான். இவன் இந்த மாதிரி பண்ணணும் தாங்க ஹேண்ட் பிளான் போட்டது. தப்பு பண்ணதுனால தானே ஓடுறான். ஆனா சேஸ் பண்ணிட்டு வந்து அவனை தெருமுக்கிலே வச்சு லாக் பண்ணிடுறாங்க. எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல தப்பிக்க எதுவும் வழி இல்லைன்னு பயலுக்கு நல்லா புரிஞ்சிடுது. அதனால உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. நான் பண்ணதான் தான் ஒத்துக்கிறேன், ஆனா நான் மட்டும் ஒன்றும் பண்ணலையே, எல்லாரும் தான் பண்ணாங்க, எல்லாத்துக்கும் அந்த சீகோன் தான் காரணம்னு சொல்றான். சீகோனும் யூஞ்சனும் சரக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடியே சீகோன் பையன் அவளோட சரக்குல மயக்க மருந்த கலந்துட்டான். அவன் மயங்கினதுக்கு அப்புறம் தான் எங்களை வர வச்சு என்ன வேணுமோ பண்ணிக்க சொன்னான்னு கார்ல இருக்கிறவன் சொல்றான். அதே மாதிரி ஸ்டேஷன்ல இருக்கிற பசங்க கிட்டையும் போட்டுவாங்க. அவங்களும் அதே தான் சேமா சொல்றாங்க. ஒரு வழியா 4 பேரும் உண்மையை ஒத்துக்கிறாங்க. இப்ப சீகோனுக்கு எதிராக ஸ்ட்ராங்கான வாக்குமூலம் சேர்ந்துருச்சுங்க. உடனே அவன் வீட்டுக்கு போய் டீப்பா சர்ச் பண்ணதுல அவன் யூஞ்சனுக்கு கலந்த மயக்க மருந்து கிடைச்சிடுது. இப்ப 4 பேரோட வாக்குமூலம் இருக்கு. நீ யூஸ் பண்ண மயக்க மருந்து எடுத்தாச்சுன்னு சொன்னா அப்ப கூட அந்த பையன் நான் ஒன்னும் அந்த பொண்ணை எதுவும் பண்ணலையே, அவனுங்க தான் எல்லாத்தையும் பண்ணானுங்கன்னு தெனாவட்டா சொல்றான். அதுல ஹேனுக்கு காண்டாயிடுதுங்க. சரி கோர்ட்லயும் வந்து இப்படியே பேசி ஜட்ஜி என்ன பண்றாருன்னு பாப்போம்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த பையன் அவனோட என்டர்டைன்மெண்ட்டுக்கு பசங்களை யூஸ் பண்ணி ஒரு பொண்ணோட வாழ்க்கையவே கெடுத்திருக்காங்க. ஒரு வழியா அந்த பையல குற்றவாளின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. கேஸ முடிச்சிட்டோம்னு ஹேன் கொஞ்சம் நிம்மதியா இருந்தா அவர் அப்பா இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவருக்கு கால் வருது. திரும்ப அவர் அப்பா எங்கேயோ போயிட்டாருன்னு சொல்ல இவரும் வேக வேகமா கிளம்பி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. உங்க எல்லாரையும் தாண்டி ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவர் எப்படி போனாருன்னு கேட்டா ஒரு லேடி தான் வந்து யார்கிட்டயும் சொல்லாம அழைச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. சிசிடிவில யாரா அந்த லேடின்னு பார்த்தா அது இவரு ரூட் விட்டுட்டு இருந்த இங்கிலீஷ் டீச்சர். அவங்க தான் ஹேனோட அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க. அதுவும் ஹேனுக்கு நல்லா தெரியணும்னு சிசிடிவியை நல்லா பார்த்தபடியே வேற போறாங்க. இந்த டீச்சர் இதுக்காக ஏன் அப்பாவை அழைச்சிட்டு போறாங்கன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியலங்க. அவர் அந்த குழப்பத்துல இருக்கும் போதே ஒரு ஷாக்கான நியூஸும் வருது. பிரைவேட் நம்பர்ல இருந்து யாரோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற சியோனை போட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஹேன் அப்படியே பதறி போயிடுறாரு. பயந்து போய் வேகமா சியோன் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராரு. அங்க யாரும் இல்ல, அவளுக்கு எதுவும் ஆகல, நல்லபடியா இருக்காங்க. அவளை நல்லபடியா பார்த்தோன்னு தாங்க இவருக்கு நிம்மதியா மூச்சே வருது. சியோன் சின்ன பொண்ணா இருக்கும் போதே அவ அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஹேன் தான் பாத்துக்க வேண்டிய சூழ்நிலையா இருந்தது. ஆனா ஹேன் அவளை பொறுப்பா பாத்துக்கலங்க. இப்ப கூட கீழே விழுந்து அவளுக்கு எதுவும் ஆகலைன்னா அப்படியே விட்டுருப்பாரு. இப்ப அவளுக்கு இப்படி ஆனதுக்கு அப்புறம் தாங்க அவளை நினைச்சு ஃபீல் பண்றாரு. என்ன நடக்குதுன்னு புரியாம அவ பக்கத்துல வந்து உட்கார அப்ப அவளோட எஸ்லைன் அப்படியே ஒரு பக்கமா வளைய ஆரம்பிக்குது. என்ன திடீர்னு அசைதுன்னு பார்த்தா அந்த கோடு அப்படியே கதவு பக்கமா போகுது. எவன்டா அந்த வேலையை பார்த்ததுன்னு கன்னோட டோர் கிட்ட வந்து தயாரா நின்னா ஹேனோட அப்பா கதவு திறந்துகிட்டு வராரு. இங்கிலீஷ் டீச்சர் அழைச்சிட்டு போனவர் எப்படி இங்க வந்தாரு, நீங்க எப்படிப்பா இங்க வந்தீங்கன்னு கேட்க அவர் எதுவுமே பதில் சொல்லாம நேரா சியோன் கிட்ட வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அவரை சியோனை தொடர்றத பார்த்தாலே ஏதோ ராங்கா இருக்குங்க. அப்பாவை பார்த்த கன்ஃபியூஷன்ல இருந்தவர் இப்பதான் ஒரு விஷயத்த கவனிக்கிறாரு. சியோன் கிட்ட இருக்கிற அந்த கோடு அவர் அப்பா கிட்ட தாங்க கனெக்ட் ஆகுது. அதை பார்த்து ஹேன் அப்படியே ஆடி போயிடுறாரு. ஹேனோட அப்பா தான் சியோன் கிட்ட தப்பா நடந்திருந்திருக்காரு. அப்படிதான் அவளுக்கு இந்த எஸ்லைன் வந்திருக்குங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட ஹேன் எப்படி அவனால இப்படி பண்ண முடிஞ்சதுன்னு அப்பாவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. என்னதான் இருந்தாலும் அப்பாவா போயிட்டதால அடிச்சு கொல்லாம விட்டுறாரு. அவரால் அந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியலங்க. அங்கேயே உட்காந்து கதறி அழ ஆரம்பிச்சிடுறாரு. எதுக்காக தான் டீச்சர் அவர் அப்பாவை கடத்தி ஹேன் இங்க வர வச்சு பின்னாடியே அவர் அப்பாவையும் வர வச்சிருக்கா. ஆனா இதெல்லாம் அவ எப்படி பண்றான்னு நமக்கு ஒண்ணுமே புரியல. கட் பண்ணா இப்போ ஒரு புது கேரக்டரை காட்டுறாங்க. இந்த காலேஜ் பொண்ணு ஒரு பையன் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத வீடியோ எடுத்து ஆன்லைன்ல லீக் பண்ணிட்டாங்க. அதுல இருந்து காலேஜ் போனா கூட எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்க. அதை தாங்கிக்க முடியாத அந்த பொண்ணு இதுக்கு மேல உயிரோடவே இருக்க கூடாதுன்னு ரோட்ல விழுந்து செத்துலாம்னு போறா. அப்ப கரெக்டா இங்கிலீஷ் டீச்சர் யூஜின் வந்து காப்பாத்திடுறா. அது மட்டும் இல்லாம இது உங்க கண்ணாடியா இருக்கும் போல கீழே கிடந்துச்சுன்னு அவ வச்சிருந்த எஸ்லைன் கண்ணாடி எடுத்து கொடுக்குறா. இது என்னோடது இல்லைன்னு சொன்னா கூட தெரியல, இங்கதான் இருந்துச்சு, இங்கே இருக்கட்டும்னு வச்சுட்டு போயிடுறா. இப்ப எதுக்காக இந்த சீன்லாம் காட்டுறாங்கன்னா இவ இது மாதிரி நிறைய பேருக்கு எஸ்லைன் கண்ணாடியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. முதல்ல செத்து போன அபார்ட்மெண்ட்ல இருந்த டீச்சர், அதுக்கப்புறம் ஸ்கூல்ல சியோனு மேக்ஸ் டீச்சர்னு இப்படி டைரக்டாவோ இன்டைரக்டாவோ நிறைய பேருக்கு கொடுத்திருக்கா. அப்படியே இந்த கதையில இருந்து கட் பண்ணா ஒரு நாள் ஹயோனா அவ பாய் ஃப்ரெண்டும் மீட் பண்றாங்க. மீட் பண்ண உடனே அவன் அவங்க கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு சொல்றா. அப்படி என்னத்த கேட்க போறான்னு பார்த்தா 2 பேரும் கசமுசா பண்ணலாமான்னு கேக்குறாங்க. அவன் கொஞ்சம் ஷை டைப்ங்க.
இருக்குங்கிறதால முதல்ல கொஞ்சம் யோசிக்கிறான். அப்புறம் அவனுக்கு ஹயோனை ரொம்ப பிடிக்குங்கிறதால சரின்னு சொல்றான். ஹயோன் அவளுக்கு எஸ் லைன் வேணும்னு ஒரு முடிவோட இருக்காங்க. கையில சேஃப்டி பொருள்லாம் எடுத்துட்டு வந்திருக்கான்னா பாத்துக்கோங்களேன். எப்படி இருந்த பொண்ணு இப்படி ஆயிட்டேமா, அவ்வளவுதான் ட்ரெஸ் எல்லாம் ஓரமா கிடக்கு அப்படின்னா 2 பேருக்குள்ளேயே அது நடந்துருச்சு. அப்படியே கண்ணாடியில பார்த்தா அவன் மண்டையில எஸ் லைன் முளைக்குது. அது அப்படியே அவன் கூட கனெக்ட் ஆகுது. அதை பார்த்தோன்னா ஹயோனுக்கு அவ்வளவு ஹாப்பிங்க. வந்த வேலையை முடிச்சிட்டு பயங்கர குஷியா அங்க இருந்து கிளம்புறாங்க. ஹயோனை பஸ் ஸ்டாப்ல விடுறதுக்காக 2 பேரும் பஸ் ஸ்டாப்க்கு வந்துகிட்டு இருக்க அப்ப அவ கொஞ்ச நேரத்துல லாஸ்ட் பஸ் வரும்னு சொல்றா. அவன் அதை கேட்டோன்னா அப்படின்னா இங்கேயே இரு, நான் உடனே வந்துருன்னு சொல்லிட்டு எங்கேயோ போறான். அவளுக்கு நைட்டு பர்த்டேங்க, அதுக்காக கேக் வாங்குறதுக்காக போறான். அப்ப ஹயோன் அங்க பக்கத்துல இருக்கிற கண்ணாடியை பார்க்க அதுல எஸ் லைன் தெரியறத பார்த்தோன்னா ஃபேஸ்ல ஒரு ஹாப்பினஸ் வர ஆரம்பிச்சிடுது. அப்ப அங்க பக்கத்துல ஏதோ விழுகிற சத்தம் கேக்குது. அதை பார்த்து மக்கள் எல்லாம் ஓட திடீர்னு எஸ் லைன் ஷேக் ஆக ஆரம்பிக்குது. திடீர்னு பார்த்தா மறைஞ்சே போயிடுதுங்க. அவ என்னாச்சுன்னு புரியாம அங்க ஏதோ சத்தமா இருக்குன்னு பார்க்க மக்கள் எல்லாம் எதையோ ரவுண்டு கட்டி நின்னு பதட்டமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு வந்து பார்த்தா வாளு செத்து கிடக்கான். அதுவும் மக்கள் நடமாட்டம்லாம் அதிகமா இருக்கிற ரோட்ல கம்பி எல்லாம் சுருகி கொடூரமா செத்து கிடக்கான். அவன் அந்த நிலைமையில பார்த்தோன்னா ஹயோன் அப்படியே உறைஞ்சு போயிடுறாங்க. ஆனா என்னாச்சு எப்படி நடந்துச்சுன்னு ஒண்ணுமே தெரியல. இப்பதான் வாழ்க்கையில கொஞ்சம் ஹாப்பியா இருக்க ஆரம்பிச்சா அதுக்குள்ள முடிச்சு விட்டாங்க. ஏற்கனவே அவளுக்கு நெருக்கமானவங்க எல்லாம் செத்து போயிடுறாங்கன்னு நாம எதுவும் சபிக்கப்பட்டவளோன்னு யோசனையில இருந்தா இப்ப இது மாதிரி ஆயிட்டு. நம்ம நேசிச்ச ஒரு ஆள் விட்டுட்டு போயிட்டானேன்னு கதறிட்டு இருந்தா அப்ப பிரைவேட் நம்பர்ல இருந்து அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. ஓபன் பண்ணி பார்த்தா அவளோட ஃப்ரெண்ட கடத்தி கட்டி வச்சிருக்காங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ஹேனுக்கு கால் பண்ணி கூப்பிட அவர் உடனே அங்க வந்துடுறாரு. முதல்ல ஹயோனை ஸ்கூலுக்கு வர வச்சாங்க. அடுத்து சியோனுக்கு அது மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் ஹேனுக்கு கண்ணாடி கிடைச்சது. எல்லாம் பக்கா பிளான்டுன்னு அப்பதான் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப கடைசியா நடந்த ஒரு சம்பவம், ஹேன் அவரோட அப்பா சியோன் எல்லாரையும் கனெக்ட் பண்ணது கியூஜின் தான். அவளை பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ணதுலயும் எதுவும் கிடைக்கலன்னு சொல்றாரு. அதனால உடனே கிளம்பி 2 பேரும் ஸ்கூலுக்கு வராங்க. அங்க வந்தா கரெக்டா ஹயோனோட கிளாஸ்ல மட்டும் லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. உடனே 2 பேரும் வேக வேகமா மேல ஓடி வர ஃப்ரெண்ட காப்பாத்துற அவசரத்துல ஹயோன் முதல்ல கிளாஸ்க்குள்ள ஓடி வரா. அடுத்த செகண்ட் பின்னாடியே ஹேன் உள்ள வந்தா அங்க உள்ள யாரையுமே காணும். முன்னாடி ஓடி வந்த ஹயோனை கூட அங்க காணுங்க. இப்பதானடா உள்ள வந்தா, அதுக்குள்ள எங்கடா போனான்னு சுத்தி முத்தி பார்த்தா அங்க ஒரு சத்தமும் இல்ல. எங்கதான் போனான்னு பார்த்தா அவ ஒரு கிளாஸ் ரூமுக்கு தான் வந்திருக்கா. அங்கதான் அவளோட ஃப்ரெண்ட கட்டி வச்சிருக்காங்க. ஹேனும் ஹயோனும் ஒரே ரூமுக்கு தான் வந்தாங்க. ஆனா வேற வேற மாதிரி இருக்கு. ஃப்ரெண்டு கிட்ட நீ எப்படி இங்க வந்தேன்னு கேட்டா அவ நீ தானடி இங்க வர சொன்னேன்னு சொல்றா. யார் இப்படி பண்ணதுன்னு கேட்டா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்றா. சரி வா முதல்ல இங்க இருந்து போலாம்னு காப்பாத்தி வெளில அழைச்சிட்டு வந்தா அங்க ஹேன ஆளை காணும். ஹேனும் அந்த ஃப்ளோர் ஃபுல்லா தேடுறாரு. ஆனா ஹயோனை காணும். சரி வா இந்த ஸ்கூலை விட்டே வெளில போலாம்னு கீழே இறங்குனா திரும்ப திரும்ப அதே ஃப்ளோர்ல தான் வந்து நிக்கிறாங்க. அப்ப ஹேனுக்கு மேல சத்தம் கேக்குதுன்னு இவங்க மேல இருக்காங்களோன்னு நினைச்சுக்கிட்டு அவரு மேல போயிடுறாரு. சுத்தி சுத்தி ஒரே இடத்துல வந்து நிக்க இவங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியலங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லங்க, இனிமே நடக்கிறது எதுவுமே நமக்கும் புரியாது. அந்த அளவுக்கு என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஹேன் மேல மாடிக்கு போற சத்தம் கேட்க வா மேல போலாம்னு இவங்க 2 பேரும் மேல வராங்க. அங்க பார்த்தா ஹேனையும் காணும் ஒருத்தரையும் காணும். ஆனா 2 பேருமே ஒரே இடத்துல மொட்டை மாடியில தாங்க இருக்காங்க. அப்படி எங்க தான் இருக்காங்கன்னு பார்த்தா இவங்க நம்மளோட உலகத்திலேயே இல்லங்க. நம்ம உலகம் பார்த்தா அப்சைட் டவுன்ல இருக்கு, அதாவது தலைகீழ இருக்கு. இவங்க அதோட பேரலல் யூனிவர்ஸ்ல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஹேன் உள்ள வந்தா அங்க அவருக்கு முன்னாடி வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நிறைய பேர் நிக்கிறாங்க. இவங்க எல்லாம் இதுவரையும் எஸ்லைன் கண்ணாடி யூஸ் பண்ணி அவங்க பாதிக்கப்பட்டதுக்கு காரணமானவங்கள கொன்னவங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு புது கேரக்டர் பார்த்தோம்ல, அவங்க பாதிக்கப்பட்டதுக்கு காரணமான ஆட்கள் எல்லாம் கொன்னுட்டாங்க. அதுல மிச்சம் ஒரு ஆள் மட்டும் அவங்க முன்னாடி இருக்கான். அவனை கை கால் எல்லாம் கட்டி படுக்க வச்சிருக்காங்க. அவன் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க எதுவும் பண்ணிடாதீங்கன்னு கதற இந்த பொண்ணு அவ வச்சிருந்த கத்தியால அவன் தலைய துண்டா விட்டிடுறா. அதுல அவளோட மிச்சம் இருந்த ஒரு கோடும் மறைஞ்சிடுது. அப்பதான் அவளுக்கு நிம்மதியா இருக்கு, பயங்கர ஹாப்பி ஆயிடுறா. அப்ப அவ தலைக்கு பின்னாடி லட்சக்கணக்கான கோடி ஏதோ மேகமூட்ட மாதிரி தெரியுது. என்னன்னு பார்த்தா கொய்யால அந்த கியூஜின் தாங்க என்ட்ரி கொடுக்குறா. அவ தலையில தான் உலகத்தோட மொத்த எஸ்லைனும் இருக்கு. ஒருவேளை இவ எஸ்லைன் கடவுளா இருப்பாளோ. அவளை அந்த மாதிரி பார்த்து ஹேன் அப்படியே மிரண்டு போய் நிக்கிறான். அவ அங்க நிக்கிற ஹேனை பார்த்து ஒரு முறை முறைக்க கூட நிக்கிறவங்களாம் டக்குன்னு ஒரே நேரத்துல திரும்பி பாக்குறாங்க. அப்ப அவளுக்கு முன்னாடி மூடி இருக்கிற துணியை எடுக்கிறா. அங்க பார்த்தா ஹேனோட அப்பா கிடக்காரு. அவரை பார்த்தோன்னா வேகமா ஓடி வந்து கட்டை விட்டுட்டு காப்பாத்த பார்க்க கியூஜின் அவர்கிட்ட கத்தியை கொடுத்து அப்பாவை கொண்டு சியோனை காப்பாத்துன்னு சொல்றா. ஹேனும் முதல்ல அவர் அப்பா பண்ணதை யோசிச்சு பார்த்துட்டு கத்தியை வாங்கி அவரை கொல்ல போறாரு. ஆனா அவரை கொல்லாம டக்குன்னு அந்த கத்தியை வச்சு கியூஜினை குத்த போக அவ அந்த கத்தியை பிடுங்கி ஹேனோட அப்பாவை ஒரே சொருவி போட்டு தள்ளிடுறா. இப்படி பண்ணிட்டியடின்னு கொலை வரியான ஹேன் நீ செத்தடின்னு துப்பாக்கி எடுத்து அவளை ஷூட் பண்ணிடுறாரு. ஆனா அவளுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேது. கடைசியா சுட்டு சுட்டு புல்லட் தான் காலி ஆயிடுது. சாதாரண மனுஷங்களால என்ன கொல்ல முடியாதுன்னு சொன்னவ டக்குன்னு ஹேன் கழுத்தை பிடிச்சு தூக்கிடுறா. இங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதே நேரம் ஹயோனா அவ ஃப்ரெண்டும் இன்னும் மொட்டை மாடியில தாங்க இருக்காங்க. அப்ப ஹயோனா அவ ஃப்ரெண்டு கிட்ட நான் உன்கிட்ட ஒரு விசித்திரமான விஷயத்த சொல்லணும்னு சொல்றா. அவ பார்த்தா திடீர்னு கண்ணாடியோட திரும்புறா. நீ இத பத்தி தானே சொல்ல போறேன்னு கேட்க அதுல ஹயோனுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. எப்படி இது முதல்ல உனக்கு கிடைச்சது, அதை கழட்டுன்னு சொல்ல அவ அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம நீ செத்து போயிட்டா, இந்த கண்ணாடியே இல்லாம எஸ்லைன் தெரியும்னு கேள்விப்பட்டேன். இங்கிலீஷ் டீச்சர் தான் அப்படி சொன்னாங்கன்னு சொல்றா. அந்த கியூஜின் இவளையும் மேனிபுலேட் பண்ணிருப்பா போல. இங்கிலீஷ் டீச்சர் அப்படி பண்ணாங்கன்னு ஹயோன் குழப்பத்துல நிக்க திடீர்னு அவ ஹயோனை கழுத்தை நெரிச்சு கொல்ல பாக்குறா. ஆனா அவ கண்ணாடியால தான் இப்படி பண்றான்னு புரிஞ்சுக்கிட்டு ஹயோன் அவ கண்ணாடியை பிடிங்கி தூரமா வீசிடுறாங்க. ஐயோ என் கண்ணாடி போச்சுன்னு அவ பதற ஹயோன் வேகமா ஓடி வந்து அதை நசுக்கி உடைச்சிடுறான். உடனே அதை தாங்கிக்க முடியாம அந்த பொண்ணு பயங்கரமா கதற ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த மோட்ல இருந்து வெளில வந்து நார்மல் ஆயிடுறா. இப்ப நாம எங்க இருக்கோம் அப்படின்னு கேக்குறா. ஆமா உன் மூஞ்சில என்ன கிழிச்சிருக்கு, உன் கண்ணோட கலர்லாம் வேற மாற ஆரம்பிக்குதுன்னு கேட்க இவ என்ன கேக்குறான்னு ஹயோனுக்கு
ஹயோனுக்கும் ஒன்னும் விளங்கல. அவ சொன்ன மாதிரியே ஹயோனோட கண்ணு கலர் மாற ஆரம்பிக்குது. அதோட அவ காயத்துல இருந்து சொட்டு சொட்டா ரத்தம் மேல ஏர்ல பறக்க ஆரம்பிக்குது. அந்த ரத்தத்துக்குள்ள பார்த்தா ஃபுல்லா எஸ்லைன் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. அதுல இருந்து அப்படியே டிரான்சிஷன் ஆக இப்ப ஹேன் இருக்கிற இடத்துல வந்து நிக்கிறா. ஆமா, இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு சுத்தி முத்தி பார்க்க அவ முன்னாடி ஒரே வெள்ளை ட்ரெஸ் போட்டவங்களா நின்னுட்டு இருக்காங்க. பக்கத்திலேயே பார்த்தா கியூஜின் ஹேனை ஏர்ல தூக்கி நிப்பாட்டி இருக்கா. அதை பார்த்தா ஹயோன் அவர் எதுவும் பண்ணிடாதன்னு கத்த அவ அப்படியே ஹேனை தூக்கி வீசிடுறாங்க. எதுக்காக இப்படி பண்றேன்னு கேட்க, உனக்கு ஏன் பிறந்ததுல இருந்து எஸ்லைன் தெரியுதுன்னு தெரியாதா? எல்லாம் இந்த நாளுக்காக தான் சொல்றா. அது மட்டும் இல்லாம நீ நினைக்கிற மாதிரி நீ சபிக்கப்பட்டவ இல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொன்னவ அங்க இருக்கவங்க கிட்ட கண்ணை காட்டி சிக்னல் கொடுக்குறா. உடனே எல்லாரும் அவங்க போட்டு இந்த கண்ணாடியை கழட்டி கீழே போட்டுட்டு ஹயோனை சுத்து போட்டு கை கோத்து நிக்கிறாங்க. சுத்தி நின்னு என்னடா பண்றீங்கன்னு ஹயோன் பயத்துல நிக்க கியூஜின் வேகமா கத்திய வாங்கிக்கிட்டு அவளை குத்துறதுக்கு வரா. அவளதான் சோழி முடிஞ்சு அப்படின்னு இருந்தா அவளுக்கு ஒண்ணுமே ஆகல. யாரோ ஒரு லேடி குறுக்க போந்து அந்த கத்தி குத்த வாங்கிடுறாங்க. யாரா அந்த தியாகவதின்னு பார்த்தா அது ஹயோனோட அம்மா. என்ன மன்னிச்சிருமா, உன்ட்டு இதை சொல்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிட்டு. என் கிட்டயும் எஸ்லைன் கண்ணாடி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்படின்னா அப்பவே இந்த எஸ்லைன் கண்ணாடி இருந்திருக்குங்க. அப்பனா இந்த கியூஜின் எத்தனை காலமா இருக்கான்னு தெரியலையே. ஹயோனோட அம்மா அந்த கண்ணாடி மூலயமா தான் அவங்க புருஷன் அவங்க தங்கச்சி கூட கள்ள தொடர்புல இருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கு. அப்படிதாங்க மேட்ரு தெரிஞ்சு புருஷனை கொண்டாங்க. ஹயோன் மூலமா இல்ல, ஆனா அவளால தான் தான் அப்பா செத்தாருன்னு இத்தனை வருஷமா குற்ற உணர்ச்சியோட இருந்திருக்கா. அதுக்கு தாங்க இவ்வளவு லேட் ஆயிடுச்சுன்னு மன்னிப்பு கேக்குறாங்க. இதெல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்டவங்க மண்டையை போட்டுறாங்க. அதுல ஆத்திரமானவ ஏண்டி அம்மாவை கொண்டேன்னு வேகமா வர அவ ஹயோனை ஒரே சொருவா சொருவிடுறா. அவ்வளவுதான் இவ்வளவு செத்துட்டான்னு பார்த்தா திரும்ப அவ உடம்புல இருந்து ரத்தம் வெளியேறி அப்படியே ஏர்ல மிதக்க ஆரம்பிச்சிருது. அடுத்து அவளோட பவரை யூஸ் பண்ணி ஹயோனையும் ஏர்ல தூக்கி பறக்க விட சொட்டு சொட்டா வந்துகிட்டு இருந்த ரத்தம் டக்குன்னு உடம்புல இருந்து பீச்சிக்கிட்டு அடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த ரத்தம் எல்லாம் பெரிய நூல் மாதிரி ஆகி எஸ்லைனா சேர்ந்து பெரிய உருண்டையா மாறி அப்படியே ஒரு கட்டத்துல ஆட்டம் மாதிரி ஃபார்ம் ஆயிடுது. இந்த உலகத்துலதான் இவ நேரா மேல பறந்துகிட்டு இருக்கா. ஆனா நம்ம உலகம் படி இவ தலைகீழ இருக்கா. அந்த எஸ்லைன் உருண்டை நம்ம உலகத்துல தலைக்கு மேல இருக்கு. அது முழுசா பெரிய உருவமா உருவெடுத்தோன்னு அவளே மெதுவா அப்படியே வந்து கீழே லேண்ட் ஆயிடுறா. இந்த சூனியக்காரி அவளோட முழு சக்தியை பயன்படுத்தி மேல ஏர்ல இருக்கிற உருண்டையை உருட்டி உலுக்கி வெடிக்க வைக்க அதை அப்படியே பயங்கரமா வெடிச்சு சதறிடுது. அவ்வளவுதான் வேலை முடிஞ்சதுன்னு கியூஜின் அதை ஆனந்தமா பாத்துக்கிட்டு இருக்கு. அவ கண்ணத்துல ஏதோ ஒண்ணு ஷார்ப்பா வந்து கிளிக்குது. ரத்தம் எல்லாம் வருதுங்க. கிழிச்சது வேற யாரும் இல்ல, ஹயோன் தான். அடுத்து அதே கத்திய வச்சு ஒரே சொருகு. அப்பயும் அவ கொஞ்சம் கூட அழுத்திக்காம, நீ ரொம்ப லேட்டுமா, நம்ம ரெண்டு பேரும் எதுக்காக இங்க இருக்கோமோ அந்த வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கீழே விழுந்து செத்துடுறாங்க. சாதாரண மனுஷங்களால கொல்ல முடியாதுன்னு சொன்னா, ஆனா இப்ப செத்து போயிட்டா. அப்படின்னா அப்படிப்பட்ட ஒருத்தைய கொன்ன ஹயோன் யாரு? கியூஜின் செத்ததால கூட இருந்தவங்க எல்லாம் பித்து பிடிச்ச மாதிரி சுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதான் மயக்கத்துல இருந்த ஹேன் கண்ணு முழிச்சு எந்திரிக்கிறாரு. அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தவங்க ஹேன் அடிச்சுட்டு ஓட அதுல அவர் போட்டிருந்த கிளாஸ் கீழே விழுந்து மிஸ் ஆயிடுது. இங்க நடக்கிறதெல்லாம் ஹயோன் ஷாக்கா பாத்துக்கிட்டு இருக்க அப்படியே அந்த ஷாட்ல இருந்து டிரான்சிஷன் ஆகுது. இப்போ ஒரு வழியா ஒரிஜினல் உலகத்துக்கு வந்து நிக்கிறா. பின்னாடியே ஹேனும் அங்க வந்து சேர்ந்துடுறாரு. அப்ப அங்க விட்ட கண்ணாடியே இங்க மொட்டை மாடி ஓரத்துல பாக்க உடனே அதை எடுக்கிறதுக்காக போறாரு. ஆனா அதுக்குள்ள அது கீழே விழுந்துருதுங்க. அப்ப அப்படியே மேல பார்த்தா வானத்தையே எஸ்லைன் மொத்தமா கவர் பண்ணிருக்கு. அதோட அதுங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கிட்டு இருக்குங்க. அது இவங்களுக்கு மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் கண்ணுல தெரிய ஆரம்பிக்குது. எல்லாம் ஏதோ வானம் செக்கச்சவேன்னு இருக்குன்னு ஆச்சரியமா பார்த்து வீடியோ எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி எல்லாரும் ஆச்சரியமா வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்க திடீர்னு ஹேனோட எஸ்லைன் அவர் தலையில வந்து உட்கார்ந்துடுது. அவருக்கு மட்டும் இல்லங்க, உலகத்துல இருக்கிற எல்லாரோட மண்டையிலையும் இறங்கிடுது. அதாவது யாரெல்லாம் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்துடுது. மக்களுக்கு எல்லாம் அது என்னன்னே புரியல, எல்லாம் குழப்பத்துல இருக்காங்க. என்னதான் நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தா இப்ப இந்த எஸ்லைன் பிரைவேட் மோட்ல இருந்து பப்ளிக் மோடுக்கு வந்த மாதிரி அப்படியே அந்த சீன்ல இருந்து கட் பண்ணா இப்ப ஒரு வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. வீட்டை விட்டு வெளில வந்தாலே எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் வராங்க. அதுலயே சில பேர் எல்லாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லயே ஹெல்மெட் போட்டுக்கிட்டு போறாங்க. இவ்வளவு நாள் ஹயோனுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் எஸ்லைன் கண்ணாடி எல்லாம் போட்டிருக்கவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அது இப்ப எல்லார் கண்ணுக்கும் நார்மலாவே தெரிய ஆரம்பிச்சிட்டு இதுவரையும் ஹயோன் நமக்கு மட்டும் தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு கடுப்புல சுத்திட்டு இருந்தா அது இப்ப ஓபன் சோர்ஸ் மாதிரி ஆயிட்டதால அவ சாதாரண மக்கள் மாதிரி இப்பதான் நிம்மதியா இருக்கா. ஏன்னா அது எல்லாருக்குமே தெரியுது இல்ல. ஆனா இது இவ்வளவு நாள் ஆகி நிறைய பேருக்கு இது என்ன கோடுனே தெரியல. அதே நேரம் இப்ப சியோன் கோமால இருந்து வெளில வந்துட்டாங்க. அவளோட தாத்தா செத்துட்டதால அவளோட எஸ்லைன் மறைஞ்சிடுது. அவளை ஹேன் இப்ப நல்லபடியா பாத்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அவரு சியோனை ஸ்கூல்ல பிக்கப் டிராப் பண்ண வரும்போது அவளுக்கு கொஞ்சம் சேமா இருக்குங்க. ஏன்னா அவர் மண்டையில தான் அவ்வளவு எஸ்லைன் இருக்கே. அதை பார்த்தா யாருக்கு தான் பயம் வராது. அப்படியே அந்த சீன்ல இருந்து கட் பண்ணா ஹயோன் செத்து போனா அவ பாய் ஃப்ரெண்டோட சமாதிக்கு வராங்க. அவன் போட்டு விட்ட ஜர்க்கினை அந்த சமாதியில வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அங்கேயே நிக்கிறா. அப்ப யாரோ அவளை கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஆனா சுத்தி முத்தி பார்த்தா யாரையும் காணும். ஏதாவது பிரம்மையா இருக்கும்னு நினைச்சா 2-3 தடவை அதே மாதிரி ஹயோன்னு கூப்பிடுற குரல் கேக்குது. யாரு அதுன்னு மேல கீழே சைட்லன்னு பார்த்தா காது கிட்ட வந்து கியூஜின் தான் அவளை கூப்பிடுற மாதிரி காட்டுறாங்க. அதுல அவளுக்கு மொழி பிதுங்கி போயிடுது. அதோட இந்த சீரீஸை முடிச்சிடுறாங்க. யார் இந்த கியூஜின்? எதுவும் கடவுளா இல்ல சூனியக்காரியா? எப்படி இவ்வளவு கண்ணாடி வந்துச்சு? அவளுக்கும் ஹயோனுக்கும் மட்டும் எப்படி கண்ணாடி போடாம எஸ்லைன் தெரியுது? இவங்க ரெண்டு பேருமே யாரு? கியூஜின் இப்ப ஹயோனை வச்சு என்ன பண்ணா அப்படின்னு இது மாதிரி நிறைய கேள்விங்க இருக்குங்க. அதுவே ஒரு பெரிய லிஸ்ட் போகும். அது எதுக்குமே இவங்க விளக்கம் கொடுத்த மாதிரி தெரியல. ஏன் சில விஷயங்களுக்கு க்ளூ கொடுத்த மாதிரி கூட தெரியல. நமக்கு தான் புரியலையோன்னு ஆன்லைன்ல எல்லாம் தேடி பார்த்தாங்க. அவங்களே எல்லாத்தையும் கேள்விதான் கேட்டு வச்சிருக்காங்க. அதனால எல்லாத்துக்கும் அதாவது ஆன்சர் கிடைச்சா அதான் ஒரு வீடியோவா போட முடிஞ்சா கூட போட்டுடுறேன். ஆனா இப்போதைக்கு இதோட முடிஞ்சிடுது. அடுத்து வேற ஏதாவது ஒரு நல்ல சீரீஸ்ல பாப்போங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.
சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க.